ஹாய் மியாசன்ஸ், நான் உங்கள் மேயா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். தென் ரொம்ப நாள் கழிச்சு ஒன் ஷாட் அப்லோட் பண்ணுறேன். ஐம் ஸோ சாரிண்ணா. நான் கூட இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருந்தேன். இதோ ஒன் ஷாட் போட்டுறேன், இதோ போட்டுறேன்ட்டு. ஆக்சுவலி நான் போடணும்னு நினைக்கிற நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி கோல்ட் அண்ட் காஃப் வந்துருச்சு. இப்போ கூட அது இருக்குது தான், பட் இருந்தாலும் போடணும்ல. ஸோ அதனால தான். தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் ஷாட்டோட நேம் வந்து மை டாக்ஸிக் ஹஸ்பண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேல் லீடுக்கு இந்த வாய்ஸ் ஓகே தான். ஃபீமேல் லீடுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. எனிவேஸ் டேங்கோட ஒன் ஷாட்டில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரிடா, இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜங்குக் அப்படியே கார் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிருக்கான். அவங்கள தேடிக்கிட்டு எங்கே போனா? ஹாஸ்பிட்டல் தானே போகிறேன்னு சொன்னா, இன்னும் வீட்டுக்கு வரல. ஆண்டி அங்கிள் கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஸோ உங்கள் அம்மா தான் எடுக்கிறாங்க. சொல்லு ஜங்குக், என்ன விஷயம்? அத்தை, வயனாங்க வந்தாளா? வயனா? இல்லையே, இங்கே வரலையே. சரி அத்தை. என்னாச்சுப்பா, இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லை அத்தை, ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனா. ஆனால் என்ன வரை வீட்டுக்கு வரல. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா. நான் அங்கிளை தேட சொல்கிறேன்னா நீ பயப்படாத. அவள் என்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்க போகிறா? இல்லை அத்தை, எல்லார் வீட்லேயும் போய் பார்த்துட்டேன். அவள் எங்கேயுமே இல்லை. எனக்கு பயமாக இருக்கு அத்தை. ஒரு வேளை என்னை விட்டுட்டு போயிட்டாள் அவள். மாப்பிள்ள, என்ன பேசுகிற? அவள் எதுக்கு உன்னை விட்டுட்டு போகணும்? அதெல்லாம் கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அவள் எல்லாத்தையும் மறந்துட்டா. இல்லை அத்தை, அவள் எதுவும் மறக்கலை. அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டா போல. எனக்கு தெரியும் அத்தை, என் வயன் எதுவுமே மறக்கலை. அவள் என்ன வெறுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஸோ இதே சைடு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க. ஸோ கையில் குழந்தையோட தென் லக்கேஜஸ்லாம் வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே நீங்கள் குழந்தையோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவன் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு ஐம் ஸோ சாரி, உனக்கான எந்த சொந்தத்தையும் அம்மாவால் கொடுக்க முடியலை. அப்பாவோட பாசமும் சரி, தாத்தா பாட்டியோட பாசமும் சரி, ஆனால் அதுக்கு மேலே அம்மாவை மேலே பாசத்தை நிறைய வைப்பேன். உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்னை மன்னிச்சிரு. என்னால் உன் அப்பா கூட வாழ முடியல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். உனக்காக நினச்சி கூட வாழலாம், ஆனால் முடியல. ஒரு டைமும் அப்பாவை கிட்ட வரப்பெல்லாம் எனக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. செத்துடலாம் போல இருக்கும். தினம் தினம் அந்த நரகத்தை என்னால் அனுபவிக்க முடியாதனால தான் நான் இப்போ உன்னை கூட்டிட்டு நம்ம உங்கள் அப்பா கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போகிறோம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன். அம்மா எதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தையோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அப்படியே ட்ரெயின் வருது. ஸோ உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரெயின்குள்ளே உட்காடுறீங்க. ஸோ குழந்தைய அப்படி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட அணைச்சிக்கிட்டு கண்ணை மூடி செம்மையாக அழுவுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த லைஃப் சுத்தமாக பிடிக்கல. இப்போ கூட செத்துருவீங்க. ஆனால் நம்ம செத்துட்டா இந்த குழந்தைய யார் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண் தக்கங்க மட்டுமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பூசான்னு ஒரு ஊரில் தான் இருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு உங்கள் பொண்ணுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அவளோட நேம் ஜியா. ஸோ ஜியா எப்படின்னா ரொம்பவே ஸ்மார்ட்டான கேர்ள். ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா சேட்டை பண்ணுவாள். ஆனால் படிக்கிற விஷயத்தில் எல்லாமே கரெக்டாக இருப்பாள். ஸோ இப்போ கூட அவள் கிளாஸில் ஸோ எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு மிஸ் நல்லா பாராட்டிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஜியா, எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற, எல்லாமே படிச்சிருவியா வீட்டுக்கு போயினோடனே? ஆமாம் மிஸ், அம்மா வீட்டுக்கு போனோடனே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, நானும் படிச்சிருவேன். குட் குட், எல்லாரும் ஜியா மாதிரி தான் இருக்கணும். ஜியா எப்படி படிக்கிறா பாருங்க. ஆமாம் மிஸ், ஆனால் ஜியாக்கிட்ட அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஜியா ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ மிஸ் அந்த பையனை பார்த்துட்டு, வாயை மூடு ஜோன், எதுக்கு அப்படி பேசுகிற? அவள் உன் ஃப்ரெண்டு தானா? நான் உண்மையாக தானே சொன்னா. எங்களுக்குலாம் டாடி இருக்காரு, ஜியாக்கிட்ட டாடியே கிடையாது. அதான் சொன்னா. என்ன அதுக்குன்னு எப்படியா சொல்கிறது? ஜியா, அவள் சொன்னதில் கண்டுக்காது சரியா? நான் அப்பாட்ட சொல்கிறேன் சரியா? சரி ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதே சைடு உங்களை பார்க்கலாம்.
நீங்கள் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜியாவோட கிளாஸ் டீச்சர் தான் உங்களை பார்த்துருப்பாங்க. மிஸ் வயன். ஆ, சொல்லுங்கள் மேம். என்ன விஷயம்? ஜியா மறுபடியும் சேட்டை பண்ணல என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜியா தான் கொஞ்சம் சேட் ஆகிட்டா. சேட் ஆகிட்டாளா? என்னாச்சு? இல்லை, ஜூன் இருக்கான்ல, அவன் தான் ஜியாவை கஷ்டப்படுத்திட்டான். ஏன், என்னாச்சு? சண்டை போட்டுட்டாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. ஆம், எனக்கு அப்பா இருக்காங்க. ஆனால் ஜியாவுக்கு மட்டும் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஜூன் எல்லாரும் முன்னாடியும் அவளை அப்படி பேசிட்டான். அதான் ஒரு மாதிரி ஆயிட்டா. ஆ, நான் ஒன்று கேட்கவா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? ஆ, கேளுங்க. ஜியாவுக்கு அப்பா இருக்காரா இல்லை இல்லையா? ஆ, இருக்காரு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லை. சரி, நீங்கள் ஒன்றா இல்லைன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் அவங்க அப்பா எப்படி இருப்பார், அவர் பேர் என்னாச்சும் அவளுக்கு சொல்லலாம்ல. அவள் ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறா. என்னதான் அவள் உங்ககிட்ட சொல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சாலும், ஆனால் அவள் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. குழந்தை தானே. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மேம், அதை பற்றி நான் பேசுகிறேன் அவகிட்ட. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கூல் முடிஞ்சு நீங்களும் ஜியாவும் அப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜியானா ஜாலியாக விளையாண்டுட்ருக்கா. நீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டீங்க. என்னமோ சோகமாக இருக்கான்னு அப்படிலாம் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, குழந்தை அதை மறந்துட்டா தான் நினைக்கிறீங்க. ஆனால் தூரத்தில் ஒரு அப்பா பொண்ணு நடந்து போகிறத ஜியா அப்படியே ஏக்கமாக பார்த்துட்ருக்கா. அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஜியா, ஜியா என்ன பண்ணுறவா? போகலாம். ஆ, ஜியாவா போகலாம். ஆ, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அவள் அப்படியே நடந்து வரா. அப்போ நீங்கள் ஜியா கிட்ட, ஜியா எனக்கு என்ன வேணும் உனக்கு நைட் டின்னர்? எனக்கா? எனக்கு இன்னைக்கு கேரட் பேன் கேக் வேணும். ஓ, அப்படியா? வேற? அப்புறம் பனானா மில்க் ஷேக். ஓ, வேற எதுவும் வேணாமா? பர்கர் பண்ணி தருவாம்மா? இல்லைம்மா, அதெல்லாம் வேணாம். இது மட்டும் போதும். சரி, என் ஜியா எதனா மறைக்கிறாளா என்ன என்கிட்ட? இல்லையே, நான் எதுவுமே மறைக்கலையே. பொய் சொல்லாத ஜியா, அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். சொல்லு, என்ன மறைக்கிறா? டீச்சர் சொன்னாங்க எனக்கு ஜூன் உன்கிட்ட அந்த மாதிரி கேட்டது உடனே நீ சோகமாயிட்டியாமே. ஏன், நீ அப்பாவை மிஸ் பண்ணுறியா? அம்மாவை நல்லா பார்த்துக்கலையா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்குறீங்க. ஒரு பிரின்சஸ் மாதிரி என்னை பார்த்துக்குறீங்க. இப்போல்லாம் எல்லா அம்மாவும் குழந்தைங்களும் அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கூட நான் அடித்தது கூட இல்லை. நான் சீட்டை பண்ணால் கூட பாசமாக தான் சொல்லுவீங்க. உங்களை எப்படிம்மா எனக்கு பிடிக்காம போகும்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்போ சரி, நீ அம்மா கிட்ட கேட்க மாட்டேன்ற அப்பாவை பற்றி? இல்லைம்மா, அப்பாவை பற்றி கேட்கணும் தான் தோணுது. அண்ணா, நீங்கள் அப்பான்னு பேரை கேட்டாலே ஒரு மாதிரி கோவமாயிடுறீங்க. யாருன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னு கேட்டாலும் ஒரு மாதிரி கடுப்பாக பேசுகிறீங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது உங்களுக்கு அப்பாவை பிடிக்கலன்னு. அதாம்மா, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். ஜியா, எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ என்றைக்கே கேட்க வேணாம் தான். ஆனால் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணலையா? அப்பா எப்படி இருப்பார், அப்பா பேர் என்ன அப்படின்னு? தோணுதுதாம்மா, ஆனால் உங்களுக்கு பிடிக்கலல்ல. சரி, நீ சின்ன பொண்ணு தான். இந்த கதையை உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு காலத்தில் உன் அப்பா மேலே அம்மா பைத்தியமாக இருந்தா. உன் அப்பா தான் எனக்கு உலகமாக இருந்தார். ஆனால் அந்த உலகத்தை அவரே என்னை அழிக்க வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்தியிருக்காரு. நீ குழந்தை தான், ஆனால் இது எப்படி நீ புரிஞ்சுப்பேன்னு தெரியல. இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதும் எனக்கு தெரியல ஜியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழ ஆரம்பிக்கிறீங்க. ஜியா வந்து அப்படியே ஐஸெல்லாம் வாய் பண்ணுறா. மம்மி மம்மி, வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு அப்பா பற்றி தெரிஞ்சுக்கவே வேணாம். எனக்கு நீங்கள் போதும், என் அம்மா மட்டும் போதும். என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் ஜியா, நீ ஃபீல் பண்ணுறதானடா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு? இப்போ கூட அந்த தூரத்தில் அந்த அப்பாவும் பொண்ணு நடந்து போகிறத பார்த்து நீ ஏக்கமாக பார்த்தது அம்மா பார்த்துட்டேன்டா. நான் பார்த்தேன்தான். ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் தான் எனக்கு முக்கியம்மா. எனக்கு நீங்கள் சிரித்தா போதும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்.
அப்படின்னு அவ ரொம்ப மெச்சூர்டா இருக்கா. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் குடுத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதில அவ கரெக்ட்டா இருக்கா. நீங்க அவள டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ மனசுக்குள்ள நெனச்சுக்கிறீங்க, ஜங்குக் நம்மளுக்கு 1000 கஷ்டம் குடுத்தாலும், அவனே அறியாம ஒரு சின்ன சந்தோஷமா ஜியாவா குடுத்துருப்பான். அத நெனச்சு நீங்க ஜங்குக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. என்ன நீ நெறைய அழ வச்சிருக்க ஜங்குக். ஆனா, அந்த அழுகைக்கெல்லாம் ஒரு பெரிய பலனா எனக்கு ஜியாவ நீ குடுத்துருக்க. என்னைக்கும் உன்ன நான் மறக்க மாட்டேன் ஜங்குக். என்னைக்கும் உன்ன மறக்க மாட்டேன். இந்த உலகத்துல நான், என் ஜியா அவ்வளோதான். வேற யாருமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா ஹக் பண்ணி அழுவுறீங்க. ஸோ, அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு, ஸோ ஜியாவுக்கு புடிச்ச ஃபுட்டெல்லாம் செஞ்சு குடுக்குறீங்க. அவளும் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மம்மி மம்மி எனக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஏன் ஜியா? எப்பவுமே நீ லேட்டா தானே தூங்குவ? இல்ல மம்மி. நான் எனக்கு சீக்கிரம் தூங்கணும். உங்களுக்கு தெரியும் தானா? நாளைக்கு பிக்னிக் போறோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்கூல்ல கூட்டு போறாங்கல்ல. ம். ஆமா, ஆமா. சரி, சரி. நீங்க சீக்கிரம் போய் தூங்குங்க. அம்மா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தூங்குறேன். சரியா? மம்மி, நானும் ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என் ஜியா குட்டி சமத்தா போய் தூங்குனா போதும். சரியா? குட் நைட். குட் நைட் மம்மி. அப்படின்னு சொல்லிட்டு அவ தூங்க போயிடுறா. ஸோ நீங்க வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு, ஸோ நாளைக்கு தேவையான ஃபுட்ஸ்க்கெல்லாம் எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு, அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. ஸோ அப்படியே ஃபோன் எடுக்கிறீங்க. ஸோ ஃபோனில் உங்களோட ஜங்குக்கோட வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு தான். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பெயின்ஃபுல்லோட சிரிக்கிறீங்க. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் அவ்வளவா சிரிக்கல. ஆனால் ஜங்குக் ஃபேக்காக நல்லா சிரிச்சிட்டு இருந்தான். அதை பார்க்குறீங்க. எதுக்குடா எதுக்குடா என்னை இவ்வளோ அழ வச்ச? ஆ, சொல்லு. அவனை உண்மையாக காதலிச்சதுக்கு எனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்தது ஜங்குக். என் சின்ன வயசுலேருந்து லவ் நீ மட்டும் தான் ஜங்குக். என்னோட ஃபர்ஸ்ட் லவ், தென் என்னோட லாஸ்ட் லவ்வாகவும் நீயே தான் இருக்க. உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? எப்படியெல்லாம் காதலிச்சு தெரியுமா? ஆனா இப்ப எப்படியெல்லாம் என்னை வெறுக்க வைக்கிற தெரியுமா ஜங்குக்? ஜியா பார்க்க அப்படி ஒண்ணு மாதிரி இருக்காடா. உன்னோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா. எனக்கு அவளை பாக்குறப்பெல்லாம் பொண்ணோட ஞாபகம் தான் வருது ஜங்கு. உன்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு தோணுது. ஆனா நீ எனக்கு பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வரப்ப உன்கிட்ட என்ன வர தோண மாட்டேங்குது ஜங்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அதே அளவுக்கு உன்னை வெறுக்கவும் செய்யறேன். நம்ம 2 பேருமே சந்திக்காமலே இருந்திருக்கலாம் ஜங்கு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. சரி, ஓகேடா. அப்படி என்னதான் ஆச்சு உங்களுக்கும் ஜங்குக்கும்? எதுக்கு நீங்கள் ஜங்குக்கை பிரிஞ்சு வந்திருப்பீங்க? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்லேயே உங்கள் வீட்டில் தான் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ காலையில் எந்திரிக்க முடியாமல் தான் எந்திரிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை திட்டுறாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், நைட்டெல்லாம் உட்காந்து அந்த கொரியன் ட்ராமா பார்க்காதன்னு. என் பேச்சை கேட்குறியாடி? அம்மா சும்மா இருமா, இன்னைக்கு லீவ் தானா? என்னடி லீவ் எனக்கு? இன்னைக்கு மண்டே. கிளம்பி தோல, டைம் ஆகுது பாரு. இந்த வாட்டிலாம் உங்கள் சார்கிட்ட வந்து என்னால் பேச முடியாது. சரி, கிளம்புறேன். அம்மா, இன்னைக்கும் டாடியை விட சொல்லுங்களா? டாடி சீக்கிரமாகவே ஆஃபீஸ் போயிட்டாரு. ஏன்னா அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரா? என்கிட்ட சொல்ல வேண்டியதானா? எங்க நீ தான் நல்லா தூங்கிட்டு இருந்தியா? சீக்கிரம் கிளம்ப போ. மம்மி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டேன், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் உங்களும் கடகடன்னு கிளம்ப போயிருங்க. ஸோ கிளம்பிலாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்டி இங்கே சாப்பிட்டு போடி? அதெல்லாம் இல்லைம்மா, நான் கிளாஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா உங்கள் சைக்கிள் பஞ்சர். அம்மா, என் சைக்கிள் பஞ்சர். எதுக்கு ஜியோனி என்னோட சைக்கிள் எடுத்தா? ஐயோ, இப்போ என்னடி பிரச்சனை? எடுத்தா என்ன? இப்போ என் சைக்கிள் பஞ்சர், நான் எப்படி போகிறது? சரி இரு, டாக்ஸி புக் பண்ணுறேன், அதில் போ. ஐயோ, வர லேட் ஆகுமா, டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நம்ம ஜங்குக் அப்படியே காலேஜ் போகிறதுக்காக வண்டியை வெளியே எடுக்கிறான். ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவன் டர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன ஆண்டி? ஒன்றும் இல்லைப்பா, வயனை மட்டும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறியா? அவள் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு. சரி ஆண்டி. வயன் போ, ஜங்கு கூட போ. நானா? போடி, டைம் ஆகுதுரி. சரிம்மா.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்ல ஏறி உட்கார்றீங்க. ஜங்குக் அப்படியே மிரர சரி பண்ற மாரி உங்கள பார்க்குறான். ஒரு லுக் விடுறான். நீங்க அவன கண்டுக்கவே இல்ல. அப்படியே தள்ளி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் இப்ப டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஸோ அவன் எதுவுமே பேசலாம். அப்படியே டிரைவ் அமைதியா போகுது. ஸோ அப்படியே ஸ்கூல் கிட்ட இறக்கி விடுறான். நீங்க அவன பார்க்குறீங்க. "என்ன? என்னைய பார்த்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போ மாட்டியா?" "ஆ ஆ அ போறேன். பாய்." "ம். பாய் பாய்." அப்படின்னு ஜங்குக் கிளம்பிடுறான். ஸோ அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள பார்த்துட்டாங்க. "ஏய் வயான், வயான் அது ஜங்குக் தானே? என்னடி ஜங்குக் கூட வந்திருக்க? என்ன விஷயம்?" "அதுவா, அவன் ஆள ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு போறான்." "என்ன சொன்ன வயான்?" "ஆமா, நான் அவன் ஆளு தானே, அத ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு போறான்." "ஏய் வயான், பொய் சொல்லாத. உண்மையா தான் சொல்றான். அம் ஜங்குக்கு நானு லவ் பண்றோம்." "என்ன? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?" "நேத்து நைட்டு அவனே வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா?" "சீரியஸா வயான்?" "ம், ஆமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் தான் இந்த ரிங் எனக்கு வாங்கி கொடுத்தான். எப்படி இருக்கு?" "ஓ மை காட்! இட்ஸ் டைமண்ட்." "யா, இட்ஸ் டைமண்ட். எப்படி இருக்கு?" "ரொம்ப அழகா இருக்கு வயான்." ரியாலாவே ஜங்குக் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா?" "ஆமா, ரியாலாவே ஜங்குக் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்." அப்படியே அந்த டைலர் ஷிஃப்ட் சாங் இருக்கு தெரியுமா? லவ் ஸ்டோரி. அந்த சாங்ல வர்ற மாரியே ப்ரப்போஸ் பண்ணான். ஓ மை காட்! நீல் டவுன் போட்டு. ஆமா, நீல் டவுன் போட்டு ரிங்க என் கையில போட்டு விட்டான். போதுமா? அ சரி ஓகே. அப்படின்ட்டு அவங்ககிட்ட நீங்க நல்லா உருட்டி விட்டுட்டீங்க. அவளுங்களும் எல்லாமே நம்பிட்டாளுங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு ஜங்குக்க பத்தியே உங்ககிட்ட கிளாஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க. நீங்களும் அப்படி நடந்தது, இப்படி நடந்தது. ஜங்குக் என்ன பார்த்து ஷையா சிரிச்சான். அப்புறம் வந்துட்டு நான் கோவப்பட்டா பொறுமையா நடந்துக்கிறேன். அப்படி இப்படின்னு உருட்டுறீங்க. ஆனா அந்த மாரி ஒரு பர்சன் கூட ஜங்குக் கிடையாது. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சார் நம்ம ஜங்குக்க பார்க்கலாம். ஸோ ஜங்குக் காலேஜ்லாம் வந்திருக்க மாட்டான். நேரா ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்கான். ஸோ அங்க தயாங் வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஏன்டா மயிரு, உனக்கு சொன்ன நேரத்துக்கு வர தெரியாதா? டேய், அப்ப வர டைம் ஆயிடுச்சு. அதுக்காக ஏன் கத்துற? டேய், இன்னைக்கு தாண்டா அந்த பொண்ணு வந்துருக்கா. நான் 2 பேரும் சீக்கிரம் பண்ண தேவையில்லையா? காலேஜ் போகணாமா? ஆ, படிச்சு அப்படியே கிழிக்க போற பாரு மயிர் மாதிரி. போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் தயாங்கும் இப்ப அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருப்பானுங்க. ஸோ அங்கே நிறைய பொண்ணுங்கலாம் ஒரு மாதிரி அரைகுறையா ட்ரெஸ் போட்டு ஸோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட கண்ணு எல்லா பொண்ணுங்க மேலேயும் போகுது. அவனை பார்க்குற பொண்ணெல்லாம் அப்படி வல்கரா பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அப்படியே ஜங்கு கிட்ட வரா. ஆனால் ஜங்குக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல. "ஏய், எது கிட்ட வரா? எனக்கு பிடிக்கவே இல்லை, தலை." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அங்கே ஆடிட்டு இருப்பா. ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு அப்படியே அந்த பொண்ணோட ஹிப்ஸ் கிட்ட கையை வச்சு ஜங்கு கிட்ட அழுகுறான். "ஏய், எனக்கு நீ வரியாடி?" "ஆ, நானா? அப்போ எனக்கு நீ $500 கொடுக்கணும், பரவாயில்லையா?" "500னா 1000 கூட கொடுப்பேன். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுவியா?" "ம், நல்லாவே பண்ணுவேனே. வேணா என் கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டு பாரு." "அப்போ சரி, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு ரூமில் பாருடி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கிக்கிறான். இதே சைடு தயாவும் அதே மாதிரி தான். ஸோ 2 பேருமே அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் அவங்க கூட அப்படி இப்படி இருக்கானுங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு ஜங்குக்கு இப்போ அப்படியே அந்த கிளப்புக்கு வந்துட்டு செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஸோ ஆனால் அவனுக்கு என்ன போதனா அப்படி ஏறுது. கண்ணா பின்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ்ஸு அவன் ஒழுங்காகவே கூட போட்டிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு போதை ஏறிச்சு. ஆஃப்டர் தயாங் தான் அவனை இது பண்ணி அப்படியே காம் ஆகிட்டு ஹேங் அவுட் ட்ரிங்க் கொடுக்குறான். "ஏய், போதும்டா, எவ்வளோடா குடிப்ப? ஏய், உள்ளடா, இன்னொரு வாட்டி அவ்வளோனா பண்ணும் போலே இருக்குடா. ஏய் ஜமுகா, போதும், டைம் ஆகுதுவா போகலாம். ஏய் போடா மயிறு." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ரொம்ப வல்கராக டான்ஸ் பண்ணிருக்கான். ஸோ ஜங்கோட லைஃப் இப்படி தான். அவன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். அதிகமாக ட்ரங்க்ஸ் எடுத்துக்கிறது, அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறது, அப்புறம் பொண்ணுங்க. ஸோ இந்த 3 ப்ராப்ளமும் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரியே தான் இருக்காங்க. ஏன்னா அவன் வளர்ந்துட்டான். அவனை எதிர்த்து பேசினாலும் அவன் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுருவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே பயப்படுறாரு. அதே மாதிரி அவங்க அம்மா பேச போனாலும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவங்க வந்து அவனோட ஸ்டெப் மதர். அவங்க அம்மா எப்போவே சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்க அப்பா அவரோட சிஸ்டரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. தட் மீன்ஸ் அவங்க அம்மாவோட சிஸ்டரை.
அவன் ஃபேமிலியோட அவ்வளவா இன்ட்ராக்ட்டா இருக்க மாட்டான். எப்பவுமே விலகியே தான் இருப்பான். எந்த ஒரு ஃபங்ஷனும் சரி, எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் சரி, அவன் ஜாயினே பண்ண மாட்டான். அவனுக்குன்னு ஒரு வேர்ல்டுல தனியாவே இருந்துப்பான். ஸோ இப்படி தான் ஜங்குக்கோட லைஃப் இருக்கு. ஸோ அப்படியே வாங்க, உங்கள ஸ்கூல்ல பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கூலெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே நடந்துட்டு வரீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. "ஏய் பயன், உண்மையிலே ஜங்குக் உன்ன லவ் பண்றானா?" ஆமாண்டி. என்னப்பா? இப்ப ஜங்குக் கூட்டிட்டு வந்து உன்ன சொல்ல வைக்கணுமா என்ன? ஆமா, ஆமா. நீ ஜங்குக் கூட்டிட்டு வந்து சொல்ல வை. அப்பதான் நாங்கலாம் நம்புவோம். எங்களுக்கு ஹோப்பே இல்ல. அவரு எவ்ளோ அழகா இருக்காரு. உன்ன எப்பிட்ரி? ஏன்? எனக்கென்ன? நீ எப்டி இருக்க? முதல்ல சொல்ல. ஆம், நான் நல்லா தானே இருக்கேன். நீ பார்க்க குட்டி பொண்ணு மாரி இருக்கா. ஜங்குக் பார்க்க அப்டியா இருக்காரு? எனக்கு நம்பிக்கை இல்ல வாயன். அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் ஸாரா சொல்றா. "ஹே ஸாரா, நீ எப்பவுமே என்ன நம்பவே மாட்டல்ல. சரி, நான் ஜங்குக்க கூட்டிட்டு வந்து ஒரு நாள் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல வைப்பேன். அது என்ன ஒரு நாள்? ஏன் இன்னைக்கே சொல்ல வை. இன்னைக்கு உன்னை கூப்பிட வருவார் தானே?" அ அது எனக்கு ஜங்குக் காலேஜ் கொஞ்சம் லேட்டா விடுவாங்க. ஸோ அவர் வரமாட்டாரு. ஓ! அப்படியா? அப்ப சரி. நாங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு வரோம். ஸோ நீ அவர உங்க வீட்டுக்கு கூட்டு வா. அங்க பேசலாம். உங்க வீடும் அவர் வீடும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கு. அ அ அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே. ஏன்டி? இல்ல. இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே. எனக்கு டைம் ஆகுது. நான் டியூஷன் வேற போணும். எனிவேஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அங்கருந்து தப்பிச்சா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு, நடந்து அப்படியே வந்துட்டுருக்கீங்க. என்னது? நான் வேற அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். இவளுங்க வேற ஜங்குக் கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லி உயிர் எடுக்கிறாளுங்களே! ம். ஆனாலும் உண்மைய சொல்ல மனசு வரமாட்டேங்குது. இந்த ஜாராக்கு வேற ஜங்குக் மேல ஒரு கண்ணு. வேணாம். நம்ம இப்போதைக்கு இந்த பொய்ய அப்படியே மெயின்டெயின் பண்ணிப்போம். ஆ ஜங்குக்கு என்ன தெரியவா போது? இவன்கிட்ட பொய் சொல்லியே நம்ம சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ, இப்ப ஜங்குக் கூட பிரவீக் தான் அப்படியே கிராஸ் ஆகி போகுது செம்ம ஃபாஸ்ட்டா. அப்பா! என்ன இது? இவ்ளோ ஃபாஸ்ட்டா போறாரு? ஐயோ! கடவுளே! ஏன் இப்படி இருக்காரு? யாருக்கும் அடங்காம, வீட்ல யார் பேச்சும் கேட்காம. ஆனா, எனக்கு மட்டும் ஏன் இவர புடிச்சுது? ம். எப்படிதான் அவர் மேல ஃபாலோ ஆனனோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்புறம் உங்க வீட்டுக்கும் நீங்க ரீச் ஆயிட்டீங்க. ஜங்குக் இப்பதான் அவன் பைக்க பார்க் பண்ணிட்டு உள்ள போறான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா கேட்ட தொறந்துட்டு உங்க வீட்டுக்குள்ள போறீங்க. டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் உங்கள பார்ப்பாரான்னு சொல்லிட்டு. ஆனா நோ யூஸ். ஜங்குக் உங்கள பார்க்கலாம் செய்யல. அவன் அப்படியே உள்ள என்ட்ராரான். வர்றப்ப ஒரு மாரி தள்ளாடிட்டு தான் வரான். ஸோ அப்படியே அந்த ஹெல்மெட்ட வச்சுட்டு அப்படியே சோஃபால போய் உட்கார்றான். அப்ப மெய்டு வராங்க. "சார் எதனா சாப்பிட்றீங்களா?" "எனக்கு எதுவும் வேணாம்." "இல்ல சார், நீங்க மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அ எடுத்துட்டு வரவா சார்?" "அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு எதுவும் வேணாம்." "ஆமா, எங்க அப்பா எங்க?" "அ அவரு உங்களோட அம்மா கூட." "என்ன? என்ன சொன்ன?" சாரி சார். அ மேம் கூட வெளிய போயிருக்காரு." "எங்க போயிருக்காங்க 2 பேரும்?" "இதே வேலை தான். ஊரை எங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறது. ஃபோன் பண்ணி வர சொல்லு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். அவங்களும் ஃபோன் பண்ணி ஜங்குக்கோட அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவரும் வந்துட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஆஃப்டர்வர்ட் ஜங்குக் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே மேலே ரூமுக்கு போறான். போயிட்டு மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணி அவ்வளோ சவுண்டு வைக்கிறான். ஸோ நீங்க இப்போதான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்க விண்டோ ஓப்பன் பண்றீங்க. ஜங்குக்கோட ரூமும் உங்களோட ரூமும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் அப்படியே ஒரு பீட் பாட்டில் வச்சுட்டு செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஷர்ட்லாம் போடலை, ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு. நீங்கள் அப்படியே அவனை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கான். ஐயோ கடவுளே! ஐயோ! நான் எனக்கு என் புருஷனை இப்படி தான் பார்க்கணுமா? எவ்வளோ அழகாக இருக்காரு. ஆ இப்படியே எவ்வளோ நாள் தான் ரசிக்க போகிறனோ. கிட்ட தூரத்துலேருந்து கிட்ட போய் சீக்கிரம் ரசிக்க ஆரம்பிக்கணும் அவரை. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே பீரை ஸ்லிப் பண்ணிட்டு அப்படியே ரோட்டில் என்ன போகிறவங்களாம் பார்த்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் விண்டோவை பார்க்குறான். நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க ஒரு குட்டியான ட்ரெஸ் போட்டுட்டு. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்மிக் பண்ணுறான். நீங்கள் ஆச்சரியமாயிட்டீங்க. என்னடா இது இவன் இப்படிலாம் பண்ணுவானான்ட்டு. நீங்கள் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன அவ ரொம்ப அழகாக தெரியுறான், அதுவும் அந்த குட்டி ட்ரெஸ்ல. இவளுக்கும் என் மேலே ஒரு கண்ணன்னு எனக்கு எப்பயோ தெரியும்.
பேசாம அப்ரோச் பண்ணிடலாமா? ஆனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே! சரியா வருமா? ஆம், ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே! அப்டின்ட்டு ஜங்குக் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். தட் மீன்ஸ் அவனுக்கு உங்க மேல லவ்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு மாரி அந்த லஸ்ட் மாரி மூடு இருக்குல்ல, அந்த மாரி தான். ஸோ நீங்க அப்டியே ஜங்குக்க பார்த்துட்ருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க அம்மா கூப்பிட்டோனே நீங்க அங்கேருந்து ஓடிர்றீங்க. ஜங்குக் பார்த்து அப்டியே ஸ்மைல் பண்றான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்டிதான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஸோ ஈவினிங் டைம் இப்போ நீங்கள் டியூஷன் கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா தான் விட போகிறாரு. ஆனால் உங்களுக்குன்னா இன்றைக்கி டியூஷன் போகவே பிடிக்கல. ஏன்னா டெஸ்ட் இருக்குது. நீங்கள் சரியாகவே படிச்சிருக்கவும் மாட்டீங்க. என்னென்னமோ காரணம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் அம்மாண்ணா இன்றைக்கி நீ டியூஷன் போய் தான் ஆகணும். இந்த காரணம் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதவன் கிளம்பு அப்படின்னு உங்கள் அம்மா திட்டி விட்டுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் இப்போ டியூஷன் கிளம்பி வந்துடுறீங்க. ஸோ வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்குது. ஜங்கு கூட நினப்பாவே இருக்குது. ஸோ அந்த ஷர்ட் இல்லாமல் அந்த பீரை ஸ்விப் பண்ணதே உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கண்ணா பேப்பரில் ஒன்றுமே எழுதலை. அப்படியே பிளாங்காக எழுதிட்டு அப்படியே போய் கொடுக்குறீங்க. அவங்க பார்க்குறாங்க. வயன், என்ன ஒன்றுமே எழுதாமல் கொடுக்குற? மேம் இன்னைக்கு நான் டெஸ்ட்டுக்கு படிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லை. நான் வீட்டுக்கு போகிறேன் மேம். என்ன இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம் மேம். எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. நான் கிளம்புறேன். அப்படியே நீங்கள் பெர்மிஷன் கேட்டு வந்துடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ஐயோ, நான் எதுக்கு எனக்கு அவனை அப்படி பார்த்தேன்? என்னால் படிக்க கூட முடியல. நான் சும்மாவே நல்லா படிப்பேன். இதில் வேற அவனை வேற பார்த்துட்டேன். ஐயோ ஜங்குக்கா, ஏன்டா எனக்கு கொள்ற இப்படி? உன்கிட்ட என்னால் என் ஃபீலிங்ஸை சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா? எனக்கு தெரியும் உனக்கு கண்டிப்பாக ஆள் யாருன்னா இருப்பாங்க. ஆனாலும் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒன்று தான் லவ் பண்ண சொல்லுது இந்த பாழா போன மனசு. ஜங்குக், ஐ ரியலி லவ் யூ. ஐ வில் ரியலி மேட்லி லவ் வித் யூ. அப்படி நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ சடனாக ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. நீங்கள் அப்படியே பாய்ந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அது ஜங்கு கூட பைக் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவன் அப்படியே ஹெல்மெட்டை கலட்டிட்டு அப்படியே அந்த பெட்ரோல் டேங்க் மேலே வைக்கிறான். என்னடி அப்படியே தனியாக நடந்து போகிறா? கால் பண்ணி தான் நான் வந்திருப்பேன்ல. ஆ என்ன சொன்னீங்க? கால் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. தனியாக போகிறா? இல்லை, நான் போய்ப்பேன். வண்டியில் ஏறு. ஆ வண்டியில் ஏறுடே. இல்லை பரவாயில்லைங்க, நான் போய்ப்பேன். வண்டியில் ஏறுன்னு சொன்னேன். அப்படின்னு ஜங்குக்கு சொன்ன உடனே நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. ஸோ ஜங்கு அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். ஆனால் அவன் எங்கேயோ உங்களை கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க, எங்கே போகிறோம்? எங்கேயோ போகிறோம். உனக்கு என்ன? இல்லை, அம்மா கிட்ட சொல்லலை. ஆக்சுவலி உனக்கு டியூஷன் விட டைம் இது கிடையாது தானே. சொல்லு, லேட்டாக போனால் நான் பார்த்துக்கிறேன். நான் அதெல்லாம் சொல்லிக்கிறேன் அண்ணா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கீங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பான். நீங்கள் பார்க்குறீங்க. எதுக்கு பார்க்க? ஆக்சுவலி அவங்ககிட்ட நான் சில விஷயம்லாம் பேச வேண்டியது இருக்குது. அதனால தான். என்கிட்டயா? என்கிட்ட பேச என்ன இருக்கு? நிறையா இருக்குடி, நிறையா இருக்குது. வரியா போகலாம் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போகிறான். உங்களுக்கெல்லாம் வயதுக்குள்ள அப்படியே தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரியே இருக்குது. ஐயோ, இது கனவா நனவா? ஏன் ஜங்கு என்னோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போவே செத்து போன்னு சொன்னால் கூட ஹாப்பியாக செத்து போவேன். இந்த மொமெண்ட் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் ஜங்குக்கும் ஒரு ஸ்பேஸில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கீங்க. என்னாச்சு? என்னவே பார்த்துட்ருக்கீங்க? இல்லை, அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்கிட்ட உண்மையை மட்டும்தான் நீ சொல்கிற. என்னது ஜங்கு? நான் லவ் பண்ணுறியாடி அப்படின்னு ஜங்கு கேட்டோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. என்ன சொன்னீங்க? பாரு, என்னை இழுக்கிறவெல்லாம் வச்சுக்காத. என்னை லவ் பண்ணுறியா? அது சொல்லு, லவ் பண்ணுறியா இல்லையா?
அது எப்படி? ஏய் சொல்லுடி, பண்றியா? ம். பண்றேன். ஆனா, உங்களுக்கும் எனக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னடி டிஃப்ரென்ஸு? ஏஜ் எனக்கு 16 ஆகுது. உங்களுக்கு 22 ஆக போகுது. கிட்டத்தட்ட நமக்குலாம் நெறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இருந்தா இருந்துட்டு போட்டோம். இதில் என்ன இருக்கு? ஆ ஏன் அதிகமான ஏஜ் டிஃப்ரென்ஸில் யாரும் கல்யாணம் பண்ணது இல்லையா? அ என்ன சொன்னீங்க? இல்லை, அதிகமான ஏஜ் டிஃப்ரென்ஸில் யாரும் கல்யாணம் பண்ணது இல்லையா, லவ் பண்ணது இல்லையா, வாழ்ந்தது இல்லையா? சொல்லுடி. இருக்காங்க தான். ஆனா என்ன ஆனா? உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? அது மட்டும் சொல்லு. இருக்கு. ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் உங்கள ரொம்ப மேடா லவ் பண்ருக்கேன். அப்படியாடி? சத்தியமாவா? ப்ராமிஸா. நான் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா, உங்கள தவிர்த்து என்னால யாரையும் நெனச்சு கூட பார்க்க முடியல. என் லைஃப்ல என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க தான். அண்ட் தென் என்னோட லாஸ்ட் லவ்வும் நீங்களா தான் இருப்பீங்க. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். இத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நெனச்சேன். ஆனா, அத நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? நீங்க என்ன ஏத்துப்பீங்களான்னு எனக்கு டவுட் தான். ஏன்னா ரொம்ப நான் சின்ன பொண்ணா இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா, அதனாலயே லவ்வ சொல்லாமலே இருந்தேன். ஆனா, இப்ப நீங்களே கேட்கவும், அதான் நான் சொன்னேன். அடி பாவி! மனசு இழுத்தி வச்சுட்டு அடி என் கூட பழகிட்டு இருந்த? வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்கள பார்த்தாலே எனக்கு பேச்சே வராது தெரியுமா? அப்படியே ஒரு மாரி பதட்டம் ஆயிடுவேன். அப்புறம் நீங்க என்கிட்ட வந்தாலே ஹார்ட்டெல்லாம் அப்படியே படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் ஷிவர்னஸ் வேற வரும். இப்ப கூட பாருங்க, எனக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆகுது. பிகாஸ் எனக்கு உங்கள அந்த அளவுக்கு பிடிக்கும். அப்படியாடி? ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வரான். அவன் ஐஸ் அப்படியே உங்க ஐஸ பாக்குது. நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க. ஆமா, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அப்படியே நீங்க சொன்ன உடனே சிக்கி அப்படியே உங்க லிப்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஜங்கு எதுவும் பேசாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி சிக்கி என்னடி? ஐ லவ் யூ. போதுமா? நீங்க என்ன? என்கிட்ட கேட்காத. எதுக்கு ஒன்று லவ் பண்ணலாம் எனக்கு ரீசன் தெரியாது. பட் ஐ லவ் யூ ஸோ மச். ஓகேவா? ரியலி? ரியலிடி, ஐ லவ் யூ ஸோ மச். இனிமேலேருந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகேவா? ப்ராமிஸா? ப்ராமிஸாடி, இனிமேலேருந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு. போதுமா? அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். உங்களால சத்தியமா நம்ப முடியல. இது என்ன கனவா நனவான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க கல்லே பாக்குறீங்க. என்னடி பண்ணுற? இல்ல, இது ட்ரீமா இல்ல நனவா எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது ட்ரீம்லாம் இல்லை, இது ரியல் தான். இனிமேலேருந்து ஜேகே கேர்ள் ஃப்ரெண்ட். போதுமா? இன்னொன்றி, அப்புறம் இன்னொன்றி, என்ன லவ் பண்ணுறேன்னா நான் ஒரு 3 கண்டிஷன் போடுவேன். அதுக்கு நீ ஓகே சொல்லணும் அண்ணா. ஆ சொல்கிறேன். என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட், நீ பேசுகிற ஒரே பையனா நான் மட்டும்தான் இருக்கணும். ம் ஓகே. ரெண்டாவது? என்கிட்ட கேட்டு தான் நீ எங்கே வேணாலும் போகணும். சரியா? நான் இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்களாம், போகக்கூடாது. சரியா? ம் சரிங்க. அப்புறம்? தேர்ட் ஒன், நான் கூட அப்பப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்வேன். அதுக்கு நீ நோ சொல்லக்கூடாது. எந்த மாதிரி? இதோ இப்போ வந்தோம்ல அது மாதிரி. ம் சரி ஓகே. அவ்வளோதானா? அப்புறம் வேற என்ன வேணும்? சரி, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா? ம் போலாண்டி. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அங்கே நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்கிட்டே இறங்கிக்கிறீங்க. சுஜக்கேனா அப்படியே உங்களை பார்த்து ஸ்மெக் பண்ணிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். எங்கன்னா நடந்தது கனவா இல்லை நிஜமானே உங்களுக்கு புரியல. செம்ம ஹாப்பியாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்படியே உங்களுக்குள்ள
அந்த சில்லுன்னு ஒரு காதல்ல ஒரு சாங் வருமா? "ஒன்பே வா" சாங் தான் ஓடிட்டுருக்கு. நான் நானாய் கேட்டேன் என்னை தானே நான் நீயாய் நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க பாடிக்கிட்டே போறீங்க. ஸோ இப்போ உங்க வீட்டுக்குள்ள வரீங்க. பார்த்தா உங்க அம்மா கோவமா நிக்கிறாங்க. ஆக்சுவலி உங்க டீச்சர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல, உங்க டியூஷன் டீச்சர். "அ அம்மா எங்கடி ஊர் சுற்றிட்டு வர? அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஜாரா வீட்டுக்கு போனா." பொய் சொல்லாத. இசாரா வீட்டுக்கெலாம் போகல. மம்மி ப்ராமிஸாக நான் ஜாரா வீட்டுக்கு தான் போனேன். நோட்ஸ் வாங்குறதுக்காக. சத்தியமா? இசாராக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? ஆ கேளுங்களே, இருங்க நானே உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாரா கால் பண்ணுறீங்க. அவள் அட்டன் பண்ணுறா. ஜாரா, நான் இப்படி நேரம் உன் வீட்டில் தானே இருந்தேன். ஆமாம், என் வீட்டில் தான் இருந்தேன். என்னாச்சு? இல்லை, எங்கள் அம்மா நம்ப மாட்டேன்றாங்க. நீ ஏன் சொல்ல? ஆண்டி. சொல்லு சாரா. அவள் அவங்க தான் இருந்தாளா? ஆமாம் ஆண்டி, இங்கே தான் இருந்தா, நோட்ஸ் வாங்குறதுக்காக வந்தா சரி ஓகேம்மா. அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நம்புறியா? சரி சரி. ஏன் டியூஷன் டெஸ்ட் ஒழுங்கா எழுதல? படிக்கலையா? நான் தான் சொன்னேன்ல படிக்கலான்னு. எங்கே கேட்டேன்? சரி ஓகே. நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா படினா. ம் ஓகேம்மா. அப்புறம் என்னவன் ரொம்ப ஜாலியாக இருக்கா? என்னாச்சு? அது அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லுடி. ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் மேலே போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க வந்து சாப்பிட்டு போடின்ட்டு. இல்லைம்மா எனக்கு பசிக்கல, எனக்கு நைட் டின்னர் வேணாம் அப்படின்னு நீங்கள் மேலே ரூமுக்கு போயிட்டு அப்படியே சாங்கை போட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணிருக்கீங்க. ஜிகே கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ்லாம். ஐயோ, இன்னைக்கு என் ஜங்கு கூட இருந்தேன். அவன் கூட அந்த கிஸ் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஐயோ, இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? எனக்கு தெரிஞ்சு அவன் டெரஸில் தான் இருப்பான். பேசாமல் அவன் டெரஸ்க்கு போயிடலாமா? நல்ல ஐடியா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்கு கூட வீடோ டெரஸும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ டெரஸ்க்கு வந்துடுறீங்க. சொன்ன மாதிரி தான் ஜங்கு டெரஸில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஜங்கு உங்களை பார்த்தோன்னே, ஏய் என்னடி ஏன் வந்துருக்கா? என்ன வேணுமா? ஆமாம், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன். ஏய் 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது இவனை வீட்டில் வந்துடுறதுக்கு. அதுகளோட என்ன மிஸ் பண்ணுறேன்? அதெல்லாம் அப்படி தான், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஜங்கு. சரி, மிஸ் பண்ணுறேன்னா அங்கேயே இருப்பியா? இங்கே வா. எங்கே? இங்கே வா, லேப்பில் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிடுறான். இல்லை அதெல்லாம் வேணாம், வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டவனே வந்து அவன் லேப்பில் உட்காடுறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து மேலே ஷர்ட்லாம் போடல. ஸோ அவன் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை அவனோட நெக்கு முன்னாடி ரேப் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே அந்த பீர் பாட்டில் குடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடி உனக்கு வேணுமா? ஐயோ எனக்குலாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படியாடே, அப்போ நான் குடிக்கக்கூடாதா? ஐயோ ஜங்கு, நீங்கள் குடிங்க, ஆனால் ரொம்ப குடிக்காதீங்க, ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும்ல. சரிடி, ரொம்ப குடிக்கல. அப்புறம் எதுக்கு வந்த என்ன பார்க்க? அதான் சொன்னல மிஸ் பண்ணேன்னு. எவ்வளோ மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அவன் ஹேண்ட்ஸால அவங்க உடம்பெல்லாம் ப்ளே பண்ணிருக்கான். ஜங்கு என்ன பண்ணுறீங்க? என்னடி என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? இல்லை ஜங்கு, அதை அங்கே 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 டச் பண்ணாதீங்க. ஏன் நான் பண்ணக்கூடாதா? இல்லை அது ஜங்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சிடுறீங்க. என்னடி ஆச்சு? இல்லை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா என்ன பிடிக்கல? இல்லை நீங்கள் அப்படி டச் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இல்லை எனக்கு புரியல. என்ன ஒரு மாதிரி உனக்கு எப்படி தோணுது? அப்படி ஜங்கு எந்திரிச்சிடுறான் ஒரு மாதிரி கோவத்தில். இங்கே பாருங்க, கோவப்படாதீங்க ஜங்கு, நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் புதுசு. நான் தானே தொடுறேன், ஏன் எனக்கு உரிமை இல்லையா அது தொட? இருக்குதான், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. என்ன ஃபாஸ்ட்டாக இருக்கு?
எனக்கு புரியலடி. நான் தானே டச் பண்ணா, வேற எவனா பண்ணானா? ஜங்குக் நான் உங்களை தொட வேணான்னு சொல்லல. அ, இன்னும் கொஞ்ச நாள். என்ன எவ்வளோ நாள் ரீ? பேசாம நீ கிளவி ஆனதுக்கப்புறம் நான் தொடவா? ஐயோ ஜங்குக், நான் அப்படியே சொல்ல வரல. அப்புறம் நீ என்ன மயிரடி சொல்ல வர? சொல்லு, என்ன மயிரடி சொல்ல வர? ஹேய், இதை பார்த்தா உனக்கு என்ன மாதிரி இருக்குது? ஏன் நீ இல்லைனா எனக்கு வேறு எவ்வளோ கிடைக்க மாட்டாளா? என்ன ஜங்குக் இப்படிலாம் பேசுறீங்க? இல்லை எனக்கு புரியல. நீ இல்லைனா நீ எவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறியா? ஏய், இப்போ போனால் கூட 10 பேருக்கு மேலே வருவாளுங்க. ஆனால் அந்த மாதிரி ஆள் கிடையாதுடி. லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட தான் அப்படி இப்படி இருக்குன்னு நினைப்பேன். எல்லாரும் கூட எல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி இல்லைந்தான். அண்ணா என்ன ஆனா? சரி நீ கிளம்பு. நான் எதனா பேசி ஒன்று கஷ்டப்படுத்திட போகிறேன். கிளம்பு ஜங்கு, கிளம்புடி. போ. அது போறியா இல்லையா? ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துடுறீங்க. வந்ததுலேருந்து ஐயோ ஐயன் என்னடி பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ நாள் வரையும் ஹாப்பியாக இருந்தேன். இப்போ போய் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜங்குக் தானே தொடுறான், இதில் என்னடி இருக்கு உனக்கு? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜங்குக் தான் எல்லாமே பண்ண போகிறான். அதை எப்போ பண்ணா என்ன உனக்கு? அப்படி நீங்கள் உங்களே திட்டுக்கிறீங்க. இந்த சைட் ஜங்குக்னா ஓ என்னடி தொட வேணான்னு சொல்லிட்டியா? மகள ஏன் வந்து என்னை தொடு ஜங்குக் சொல்ல வைக்கிறேன்டி ஒன்று அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணுறான். ஸோ இந்த சைடு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க ஜங்குக்கை நினச்சி. ஒரு நாள் ஜங்குக் ஹர்ட் ஆயிருப்பானான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறீங்க. ஆனால் ஜங்குக்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆக்சுவலி அவன் இங்கே இல்லை, அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு மார்னிங்காக ஏர்லியாகவே போயிருப்பான். நீங்கள் ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனை எப்படின்னா மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி 3rd day. இன்ன வரையும் நீங்கள் ஜங்குக்கை பார்க்கல. உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் போக கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி சேடாக தான் கிளம்புறீங்க. ஜங்குக் கால் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவன் பிக் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு வேளை நம்ம அந்த பண்ணனால தான் அவன் கோச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் செல்ஃபை ரொம்பவே திட்டிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஈவினிங் டைம் ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் பின்னாடி யாரும் பைக்கோட ஹார்னர் அடிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் கட்டுப்பாட்டை திரும்பி பார்க்குறீங்க. அதை ஜேகே நீங்கன்னா ஓடி போய் டைட் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே எங்கே போனேன்? 3 days அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? சாரி, நான் பண்ண தப்பு தான். நான் எனக்கு அப்படி பண்ணியிருக்க கூடாது. அதுக்காக என்கிட்ட ஏன் பேசாமல் இருக்க? நான் ஒன்றும் உங்கள்கிட்ட வேணும்னு பேசாமலாம் இருக்கல. ஏறு வண்டியில். எங்க? ஏன் எங்கன்னு சொன்னால் தான் மேடம் வருவீங்களா? இல்லை, நான் வருவேன். நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன். எங்கே கூப்பிட்டாலும் வருவேடி? ம், எங்கே கூப்பிட்டாலும் வருவேன். அப்போ வா ரூமுக்கு போகலாம். ஆ, அப்போ வாடி ரூமுக்கு போகலாம். ம் சரி, நான் வரேன். அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க. சிக்கா அப்படியே ஷாக்காக உங்களை பார்க்குறான். ஏய், உண்மையாக வரியாடி? உண்மையால தான் சொல்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டு ஜங்கு, நான் உனக்கு தானே. நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னை தனியாக மட்டும் விட்டு போகிறது ஜங்கு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா? எங்கே நீ என்னை வெறுத்துட்டியோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். சரிடி, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேனா? சரி, உண்மையிலே ரூம் போகலாமா? வீட்டில் என்ன சொல்வேன்? நான் ஸ்பெஷல் கிளாஸும் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறான். ஸோ எப்படி சொல்கிறதுனா, இந்த ரூமுக்கு தான். ஸோ அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்திருப்பாங்க போல் இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்காக. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ ஜங்குக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருப்பான். பிகாஸ் நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்திருப்பீங்க. ஸோ அவன் அதுக்கு முன் ஏற்பாடாக தான் வந்திருப்பான் போல். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் ரூம் புக் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவனோட நேம் போட்டு சிக்னேச்சர் பண்ணுறான். அதே மாதிரி உங்ககிட்ட பெண்ணை கொடுக்குறான். இங்கே பாரு, உன் ஏஜ் 20ன்னு போடு. ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிக்னேச்சர் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ 2 பேருமே ரூமுக்கு போகிறீங்க. அங்கே ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. உங்களுக்கு லைட்டாக பயமாகுது. அப்படி ஜங்கு கூட ஹேண்டா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகே என்னடி? அதான் இருக்காளா?
பயப்படாதண்ணா. ம். சரி, ஓகே. ஆ ஜேகே, என்ன சொல்லு. பயமா இருக்கு பயப்படாதன்னு சொல்லிட்டேன்ல, என் கூட வா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து அந்த ரூம் கூட்டு வரான். ஸோ நீங்கள் ரூம்குள்ளே போய் உட்காடுறீங்க. ஒரு சின்ன பெட்டு, அப்புறம் ஏசி, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை அந்த ரூம்குள்ளே. ஜேகே அப்படியே வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த ரூமே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி இந்த ரூமே பார்த்துட்டு இருக்க? ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லை, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா, இது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் இருக்குன்னு? ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டான், சொன்னானுங்க. ஏன்? ம், சரி சரி. ஏன் நான் இங்கெல்லாம் வருவேன் நினச்சியா என்ன? ஐயோ, அப்போல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும். நீங்கள் தொடுற பொண்ணு நான் தான்ட்டு. அப்படியாடி? ம், எனக்கு தெரியும் ஜங்கு. நீங்கள் தொடுற பொண்ணு நானே தான் இருப்பேன்ட்டு. ம், சரி சரி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். ஆ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஜங்குக்ண்ணா அப்படியே நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி போடுறான். அதே மாதிரி அவன் ட்ரெஸ்ஸையும் கழட்டி தூக்கி போட்டு இப்போ அப்படியே மேலே வரான். மேலே வந்துட்டு அப்படியே உங்கள் ஐஸை தான் பார்க்குறான். ஆனால் நீங்கள் ஐயை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க பிகாஸ் ஜேகே நியூடாக இருக்கா. ஹே, ஆ என்ன பாருடி. இல்லை இல்லை, நான் பார்க்க மாட்டேன், பாருண்ணா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். after வச்சு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னடி எப்படி இருக்கா? ஆ அது சொல்லுடி, எப்படி இருக்கான்னு சொல்லு. நல்லா இருக்கீங்க. சத்தியமாக நல்லா இருக்கானாடி? ஆ நல்லா இருக்கீங்க. அப்போ சரி, ஐஸை நீ க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் ஐஸ் மேலே கிஸ் பண்ணுறான். அப்புறம் உங்கள் லிப்ஸ் கிட்ட, அப்புறம் அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வந்து அப்படியே வைல்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ்ஸிங் போய்கிட்டே இருக்கு. தென் அப்படியே அங்கே கீழே வரான். கீழே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன்? அது நான் என்னடி சொன்னேன்? அது வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னேங்க. அப்போ ஏன்டி பண்ணுற? இல்லை, அது அப்புறம் ஏன் பண்ணுறேன்னு கேட்டான். இல்லை நான் பண்ணல அப்படி நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே அங்கே அப்படியே எடுத்துகிட்டு போய் முகத்தை வச்சு அப்படி லிக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷர் ஃபீல் ஆகுது. அப்படி நீங்கள் ஜேரோக்கேவோட ஹேரை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. தென் அப்படியே ஜேகேனா அப்படியே வந்துட்டு அங்கே வச்சு அங்கே ப்ளே பண்ணிருக்கான். தென் ஃபர்தராக அவன் ஃபிங்கர்ஸை விடுறான். ஜேகே, என்ன? வலிக்குது. வலிக்க தான் செய்யும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோண்ணே அப்படின்ட்டு அவன் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான், ஹாஷாக பண்ணுறான். உங்களால் பெயினை சுத்தமாக முடியல, ஹீல் பண்ண முடியல. தென் கொஞ்ச நேரம் அப்படியே பெயினாக போக ஆரம்பிச்சு. தென் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஜேகே ஃபிங்கர் எடுத்தாலும் ஆனால் நீங்கண்ணா இல்லை இல்லை இன்னும் பண்ணுங்க ப்ளீஸ். ஃபிங்கரில் எவ்வளோ நேரம் டிப் பண்ணிருப்பேன், அதில் பண்ண வேணாமா? எது? அதான் இதுதான், இதில் பண்ண வேணாமாடி நான்? சரியா, இன்சர்ட் பண்ணுறேன். சரியா? ஆனால் ஜேகே அது பயப்படாத, ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறேன், போதுமா? ஓகே அப்படியே நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட் ஜங்குக் அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ செம்ம வலி, கத்துறீங்க. ஜேகேனா உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 4-5 ரவுண்டு போயிருக்கோம். ஸோ உங்களால் சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்தில் ஜங்குக் என்னடி? போதும் போதும் ஜங்குக் போதும்.
சரி இரு, இருமாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கான். தென் அவனுக்கு போதும் போதும் அளவுக்கு ஆஃப்டர்வர்ட்ஸ் இன்சர்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே பெட்டில் விழுகிறான். அப்படியே உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. என்னடி ஓகேவா? ம் ஓகே தான். நான் ஓகே தான் சொல்கிறேன். இல்லை பெயினாக இருக்கு அதான் சொன்னேன். ஜாங்கு என்ன ஓ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேணாம். ஏன் வேணாம்? இல்லை வேணாமே. ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா? ம் சரி சரி ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறமே பண்ணிக்கலாம் போதுமா? ம் அப்புறம் உங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணனா? ம் நல்லாவே பண்ணாடி, நல்லாவே பண்ணேன். நல்லா இருந்துச்சு உங்களை பண்ணுறப்ப. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி யார்தாண்டி இந்த போதையா? ஜாங்கு போங்க எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கும் ஜேகேக்கும் அந்த மொமெண்ட் அப்படி தான் போயிருக்கும். தென் அதுக்கப்புறம் ஜேகே உங்களை வீட்டில் வந்து விட்டுருப்பான். ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. நீங்களும் ஜேகேவும் வெளியே அங்கங்கே போகிறது, ஜேகே உங்களை கிஸ் பண்ணுறது, அப்பப்போ அந்த மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. அப்படியே தான் எஸ்எஸ் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இன்ன வரையும் உங்களோட லவ் மேட்டர் வீட்டில் தெரியல. ஆனால் இந்த 2 வருஷத்துலேயே உங்களுக்கும் ஜேகேக்கும் நிறைய சண்டை வந்திருக்கும். ஆனால் சண்டை போட்டது என்னமோ ஜேகே தான், ஆனால் மன்னிப்பு கேட்குறது என்னமோ நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறானோ அதான் செய்வீங்க. அவன் எதனா சொல்லி நீங்கள் மீறி எதனா பண்ணிட்டீங்கன்னா அவன் அப்படி திட்டுவான். சில டைம் அடிக்க கூட செய்வான். ஸோ நிறைய வாட்டி ஜேகே உங்களை அடிக்கவும் செஞ்சுருக்கான். ஆனால் உங்கள் மேலே அந்த லவ் கேர்லாம் அவனுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி தான் ஒன் டே நீங்கள் இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்ருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு சின்ன சண்டை. ஆக்சுவலி அவன் லிப் கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி கோஆப்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அது அவனுக்கு செம்ம காண்டாயிட்டு உங்களை திட்டி விட்டுருப்பான். நீங்கள் ஒரு கோவத்தில் திட்டியிருப்பீங்க. நீ எப்போ பார்த்தாலும் நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு நான் அதுக்கு தான் தேவைப்படுறேன்னா நீ வேறு பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜங்குக்கு உங்கள் பின்னாடி வந்துட்டு அப்படியே பைக்கோரோட ஹார்ன் அடிக்கிறான். நீங்கள் டேர்ன் பண்ணவே இல்லை, அப்படியே ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ஜங்கு அப்படியே அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, ஹே என்னடி பிரச்சனை உனக்கு மயிறு? அதான் வண்டியில் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கலாம், மயிறு மாதிரி போயிட்டே இருக்கா? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? பேச ஒன்றும் கிடையாது. என்னடி ஒன்றும் கிடையாது? இல்லை எனக்கு புரியல. வர வர உனக்கு திமிரு மயிறு அதிகமாக போச்சுடி. எனக்கு ஒன்றும் திமிரு கிடையாது, நீ தான் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற. காலையில் கிஸ் பண்ணுறப்ப கோஆப்ரேட் பண்ணலான்னு சண்டை போடுற. இல்லை எனக்கு புரியல ஜங்கு, நீ எப்போவுமே என்கிட்ட அதுக்கு மட்டும்தான் வருவியா? இல்லை எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? இல்லை ஒன்று கிஸ் பண்ண சொல்கிற, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பண்ண கூப்பிடுற. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கூட உட்காந்து பேசியிருக்கியா? அயன் எனக்கு டே எப்படி இருந்துச்சு, ஸ்கூலில் என்ன பண்ண அப்படின்னு என்னைக்கு நான் பேசியிருக்கேன் ஜங்கு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அயன் நான் எப்படி ஃபக் பண்ணுறது? அயன் உன் அங்கே டச் பண்ணவா எங்கே டச் பண்ணுவான்னு கேட்குற. ஜங்கு உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை என் பாடியை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்ட உடனே ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். சொல்லு ஜங்கு, எனக்கு இப்போ ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணலன்னு. உண்மையான லவ் பண்ணியிருந்தேன்னா என்னை பற்றி யோசிப்பேன். எனக்கு பீரியட்ஸாக இருந்தால் கூட நீ அன்றைக்கி பண்ண வேணான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீ அப்படி கிடையாது ஜங்கு. எனக்கு இப்போ தான் புரியுது நீ என்ன லவ் பண்ணதே இல்லை. ஓ மேடம், பேச வந்தலாம் பேசிட்டிங்களா இல்லை வேறு எதுனா இருக்கா? வேறு எதுவும் இல்லை, நம்ம எல்லாம் முடிச்சுக்கலாம் ஜங்கு. ஏன்னா இல்லை புரியல, என்னடி சொன்னா? லெட்ஸ் பிரேக்கப் ஜங்கு அப்படியே நீங்கள் சொன்னோன்னே ஜேகே அப்படியே உங்களை பார்த்து முறைகிறான். வண்டியில் ஏறி முடியாது, நான் போகணும் வீட்டுக்கு. வண்டியில் ஏறுடின்னா அப்புறம் பார்த்துக்கோ, ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், சப்புன்னு அரைஞ்சிடறேன். வண்டியில் ஏறு. என்ன பயமுத்துற? நான் தான் பிடிக்கலன்றல.
என்னடி பிடிக்கல மயிருன்ட்டு? நான் நீ வேணானா நான் தாண்டி சொல்லணும். நீ என்ன சொல்லக்கூடாது. வண்டியில் ஏறு. நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. வண்டியில் ஏறியா இல்லை ரோட்டில் எதனா சீனை கிரியேட் பண்ணுமா நான்? அப்படின்னு அவன் மிரட்டினோடனே நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துடுறீங்க. அதுவும் ஜங்குக்கும் நீங்களும் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் தான் எப்போவுமே போவீங்க. அங்கே தான் அவன் கூப்பிட்டு வரான். ஸோ வண்டியை செம்மையாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்திருப்பான் போல். அப்படியே பிரேக்கை போட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு மேலே விழுகுறீங்க. அவன் அப்படியே உங்களை தள்ளி விடுற மாதிரி தான் இது பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ அவன் அப்படியே இறங்குறான். நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. வாண்ணா. நான் வரமாட்டேன் வான்னு சொன்னேன். அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்களாம் உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் செட் ஆகாதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுற? டார்ச்சர் பண்ணுறனா? இல்லை எனக்கு புரியலடி. நீயும் நானும் 2 வருஷமாக லவ் பண்ணிருக்கோம். குட்டிகளா செட் ஆகாதுன்ற? இல்லை எனக்கு புரியல. நான் என்ன பண்ணிட்டேன்? கிஸ் பண்ணுறப்ப கோஆப்ரேட் பண்ணலான்னு உன்னை திட்டேன். அவ்வளோதானடி. அதுக்கு எனக்கு பதிலாக திட்டிட்டு போ. அதுக்காக நான் வேணான்னு சொல்லிட்டு போவியா? இல்லை எனக்கு புரியல. ஏன்னா பெருசாக லவ் டைலாக் மாதிரிலாம் பேசினா ஜங்கு என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீயே என்னை விட்டு போன்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன்னு அப்படிலாம் பேசினா இப்போல்லாம் பொய்யாடி. இல்லை சொல்லு, எல்லாம் விட்டு தானா? நான் உண்மையாக தான் மனசார தான் சொன்னேன். ஆனால் நீ நடந்துக்கிற விதம்லாம் அப்படி இல்லையே ஜங்கு. அதுக்கு டிசர்வ் ஆன மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன்றியே. இல்லை நான் எதுக்கு டிசர்வ் இல்லை சொல்லு. எதுக்கு டிசர்வ் இல்லை? எதுக்குமே இல்லை ஜங்கு, எதுக்குமே இல்லை. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் தானே. ஒவ்வொரு பர்த்டேக்கும் 12 o'clock நான் உனக்கு விஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ என் பர்த்டேக்கு 1 time கூட அப்படி பண்ணது கிடையாது. ஒரு டைம் பர்த்டேக்கு நான் தூங்கிட்டேன்னு, 2வது டைம் மறந்துட்டேன்னு சொன்னேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆச்சு தெரியுமா? எல்லாரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படி விஷ் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன்? ஜஸ்ட் ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு மெசேஜ் தானே, அது கூட கிடையாது. அப்புறம் உனக்கு எதுனா கஷ்டம்னா என்கிட்ட ஃபீல் பண்ணி அழுவுற. அதுவே நான் சொல்லுவேன் தான் சும்மா ஒப்பாரி வைக்காதடின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி பேசுகிறேன். எனக்கு புரியல ஜங்கு. நான் எந்த சைடை உனக்கு நிறையவே கொடுக்குறேன், ஆனால் உன் சைட்லேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. எதுவுமே கிடைக்கலண்ணா? அதான் உனக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன்ல. ஜங்கு உடம்போட தேவையை நான் சொல்லலை ஜங்கு, மனசோட தேவையை சொல்கிறேன். நீ என்னைக்கும் அந்த மாதிரி எனக்கு பண்ணதில்லை ஜங்கு. நான் நம்புகிறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறி வயன் இன்னைக்கு உனக்கு என்னடி ஆச்சு, இன்னைக்கு ஓகேவா, அம்மா என்ன சொன்னாங்களா அப்படி நீ கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் என்னைக்கும் நீ கேட்டதே கிடையாது ஜங்கு. நானும் பொண்ணு தானே, எனக்கும் ஆசைகள் இருக்க தானே செய்யும். என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பேசணும், இப்படி வைக்கணும், எனக்கு இவ்வளோ வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் உனக்கு எதுவுமே நான் வாங்கி கொடுத்தது இல்லையா? வாங்கி கொடுத்துருக்க. அந்த மாதிரி ட்ரெஸ் போட சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். என்னைக்காச்சும் ஒரு ஃப்ளார்ஸ், ஒரு கிஃப்ட்ஸ், ஒரு ரிங்கு. நம்ம 2 வருஷம் லவ் பண்ணுறோம், ஒரு கப்பல் ரிங் வாங்கி கொடுன்னு எவ்வளோ கேட்டிருப்பேன். ஆனால் அது நீ காதலே எடுத்துக்க மாட்டல்ல. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா ஜங்கு? உன்னை பொறுத்த வரையும் நான் எப்போ வேணால் உனக்கு கிடைப்பேன்னு அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன். அந்த மைண்ட் செட்டை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் பிரேக்கப் ஜங்கு, நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். என்னை மன்னிச்சிடு. நான் பண்ண ப்ராமிஸ் எல்லாத்தையும் நான் உடைக்கிறேன். இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க வேணாம் ஜங்கு. லெட்ஸ் பிரேக்கப். அப்படின்னு நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சிட்டீங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு முறைக்கிறான். நீங்கள் அங்கேருந்து கிளம்புறப்பா பிரேக்கப் பண்ணுறியா? அப்போ சரி, உன் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு பிரேக்கப் பண்ணு அப்படின்னு அவன் சொன்னோடனே நீங்கள் அப்படியே ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அதான் நீங்களும் ஜங்குக்கு ஒன்றா இருந்த வீடியோ. ஜங்கு என்னது இது? அதான் தெரில, நீயும் நான் தான். எப்படி இருக்கு? குவாலிட்டி நல்லா இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்க? இது நம்ம 2 பேரும் இருந்த வீடியோவா? எதுக்கு இப்படி வீடியோ எடுத்து வச்சிருக்க? ஏன்னா நீ அன்றைக்கி ஒரு நாள் இப்படி பேசுவேடி, உன்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நீங்கள் வேணான்னு சொன்னோன்னே சரிங்க மேடம் கிளம்புங்க மேடம் சொல்லணும்னு எதிர்பார்த்தியா? அங்கே இந்த சீனே கிடையாதுண்ணா. நானா எனக்கு பிடிக்காமல் உன்னை வேணான்னு சொல்லணுண்டி. ஏனடி மயிரனா வேணான்னு சொல்ல? நான் சொல்லணுண்டி ஒன்றா, அது வரையும் நீ என் கூட தான் இருக்கணும். பாரு, என்னாலாம் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீ இல்லாமல் மீன்ஸ் உன் பாடி இல்லாமல். பாரு, பாடிக்கு அவ்வளோ அடிக்டடு. என்னாலாம் அவனை விட்டு விட முடியாதுடி.
என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் இந்த ஜங்குக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணுவான். வேற எவனும் பண்ண விட மாட்டேன். ஜங்கு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன். எப்படி அவனுக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சு? ஹே சும்மா கடடி எழுதிக்கிட்டு எப்பா பார்த்தாலும் ஜங்குக்கு நான் இப்படி லவ் பண்ணேன், ஜங்குக்கு நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு பிளா 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 தாண்டி நீனு. ஹே பாரு, லவ்னா இருக்குதான், ஆனால் அதோட எனக்கு உன் மேலே லஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கு. நான் என்ன பண்ணுறதுடி? நீ இப்படி இருந்தனா பாரு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். அதே மாதிரி நீ இப்போ பேசினதெல்லாம் எனக்கு செம்ம காண்டாவது. இழுத்து வச்சு கணத்தில் நான் கொடுப்பேன் தான். ஆனால் என்ன, இப்போ நான் மூடாக இருக்கேன். ஸோ அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மரியாதையாக என் கூட வந்து இருப்பா. முடியாது. முடியாதா? அப்போ சரி, இந்த வீடியோ நான் இன்டர்நெட்டில் போடுறேன். என் ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணிவிடுவேன். உன் ஃபேஸ் தான் இந்த உலகமே பார்க்கும். என்ன இல்லை வேற, நீ ஒன்றுமே போடாமல் நல்லாவே தெரியுதேடி. ஜங்கு, ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாத. அவள் பண்ணக்கூடாதுன்னா நீ என்னை பிரேக்கப் பண்ணக்கூடாது. என்ன 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 ஓ நான் அழுகுறா? முன்னாடியே யோசிச்சிருக்கணும்டி, பேசுறதுக்கு முன்னாடியே. இப்போ என்ன பண்ணுறது? இட்ஸ் ஃபேட் வாயன். நீ எனக்கு தான், சரியா? இது யாராலையும் மாற்ற முடியாது. ஓகே ஃபைன், இட்ஸ் என்ஜாய் பேபி. போகலாம். ரொம்ப நேரம் ஆகுதுடா, நான் ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறேன். சரியா? வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் உங்கள் கூட அப்படி இப்படி இருக்கான். ஸோ நீங்கன்னா செம்மையாக அழுவுறீங்க, ஆனால் அவெல்லாம் அதை கண்டுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கூட இருந்திருப்பான். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு செம்ம அழுவுறீங்க. ஸோ நீங்களாம் செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க பாத்ரூமில் உட்காந்து. என்னால் முடியல. ஏன் கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உண்மையாக தானே இருந்தேன். அவன் எதுக்கு என்ன இப்படி பண்ணணும்? எனக்கு இந்த லவ் பிசா வரலையா கடவுளே? என்னோட முதல் காதல் இவ்வளோ கேவலமானவனாக இருந்திருக்கான். எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்போ செத்தெல்லாம் போல தோணுது. என்னால் முடியல. இப்பெல்லாம் அவன் என்ன தோன்றப்ப எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அருவருப்பா ஃபீல் ஆகுது. என்னால் முடியல. என் ஜங்கு இப்போ இவ்வளோ கேவலமானவனா இருக்கான். ப்ளீஸ் காட், என்னிலேருந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். அப்படின்னு நீங்கள் செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. அப்போதான் உங்கள் அம்மா அவங்க ரூம் சைடு வந்திருப்பாங்க போல. நீங்கள் அழுகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அவங்கண்ணா மயன் மயன் கதை தர
ஆ அம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கேன். கதவை திறண்ணா. அழுகிற சவுண்ட் கேட்குது. இல்லைம்மா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கேன். சரி, கொஞ்சம் கீழே சீக்கிரம் வா, அப்பா கூப்பிடுறாரு. ஆ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ கீழே வரீங்க. உங்கள் தம்பி உங்கள் அப்பாலாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படியே வந்து உட்காடுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே வந்து உட்காடுறாங்க. என்னங்க வயன் வந்துட்டான். வயன் எப்படிம்மா ஸ்டடீஸ்லாம் போகுது? ம் நல்லா போகுதுப்பா. அப்புறம் சரி, நீ சொன்ன காலேஜ் நான் கேட்டுட்டேன். ஸோ யூஎஸில் இருக்கு, நீ அங்கே போய் படிக்கிறியா? ஆ யூஎஸா? ம் ஆமாண்டா, யூஎஸ் தான் போக போகிற. ஸோ எனிவேஸ். என்னப்பா சொல்கிறீங்க? யூஎஸ்லையா? ஆமாம் வயன், அட்மிஷன்லாம் கேட்டேன். ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே ஜாயின் பண்ணிடுறேன்னா? சரிப்பா. தென் ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம அங்கிளோட வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறியா? இல்லைப்பா நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரான். ஆக்சுவலி உங்களை பார்க்குறதுக்காக தான். ஸோ ஜேகே உள்ளே வந்தோடனே உங்கள் அப்பானா, ஜேகே எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏன்னா சாரை பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியாக என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், ஒர்க் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதான். அப்புறம் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜேகே. அவங்க அம்மாவுக்கு நான் ஜேகேவை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவன் எப்படி கேரக்டர்ன்ட்டு ஜேகேவோட ஸ்டெப் மாமே சொல்லியிருப்பாங்க. அதனால ஜேகேனாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே உங்கள் ஜேகே உங்கள் தம்பிக்கிட்ட பேசுகிறான். ஹே ஜோ, எப்பரா ஸ்டடீஸ் போகுது? நல்லா போகுதுண்ணா. சரிப்பா, நான் மேலே போகிறேன் அப்படின்னு உங்கள் தம்பியும் போயிடுறான். இப்போ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் கண்ணில் சிமிட்றான், மேலே வாடின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்கள் அப்பாண்ணா, ஜங்குக் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள் அமெரிக்கா போக போகிறத பற்றி அப்பா சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கிள் ஒன்றும் இல்லை, இன்னும் 2 monthsல யூஎஸ் போகிறா அப்படின்னு சொன்னோன்னே ஜேகா ஐசிங்க ரெட் ஆகுது. என்னப்பா அப்படி பார்க்குற? அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேனா? சரி அங்கிள், நான் சொல்லிடுறேன். அங்கிள், வாங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசலாமா? போப்பா, அதில் என்ன இருக்குது, வாயின் போ, ஜேகே கூப்பிடுறான்ல அப்படின்னு அவன் சொன்னோன்னே நீங்களும் அப்படியே ஜேகே பின்னாடி தான் போகிறீங்க. இப்போ அவன் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட டெரஸ் தான் கூப்பிட்டு வரான். ஆனால் நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படி டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, எப்படி சொன்னா உங்க அப்பா? எப்படி சொன்னா? அது முதல்ல இந்த அழுகுறது நிப்பாட்ரி. எப்படி சொன்னா உங்க அப்பா? அது அது நான் யூஎஸ் போகிறேன். என்ன மைத்துக்கிட்டு நீ யூஸ் போகிற? நான் இங்கே இருக்கிறப்பா? இல்லை, காலேஜ் அங்கே தான் இருக்கு. ஸோ அதான் யூஎஸ் போகிறேன். நீ யூஎஸும் போக தேவையில்ல, ஒரு மயிரும் பிடுங்க தேவையில்ல. இங்கே எதனா ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கிறியா இல்லை தேவை கூட கிடையாது. மரியாதை என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? கல்யாணமா நான் இழுக்கிறா? கல்யாணம் தான், நீ என்ன தான் பண்ணணும். வேற எவனா பண்ண போகிறா? அது வீட்டில் ஒத்துக்க முன்னாடி என் கூட அப்படி இருந்தா சொல்லு, வீட்டில் கேட்டு தான் எல்லாம் பண்ணியா? இல்லை அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, நீ எனக்கு தான், புரிஞ்சுக்கோ. யூஸ் தான் போக தேவையில்ல, இங்கே இரு. இல்லை என்னால் முடியாது. எனக்கு ட்ரீம் இருக்கு, எனக்கு கெரியர் இருக்கு. நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும். நான் யூஎஸ் தான் போகணும். நீ என்ன மயிரும் ஆக தேவையில்ல. எனக்கு கல்யாணம் பண்ணியா, பிள்ளைய பற்றியா, என் பிள்ளைய வளர்த்தியா, அப்படியே இருந்துக்கோ. இந்த ஃபேஷன் டிசைனர் அது மயிர் ஆகிறதுலாம் தேவை கிடையாது. மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, சொல்கிறத கேளு. நான் எதுக்கு கேட்கணும்? இங்கே பாரு, மிஞ்சி போனால் அந்த வீடியோ தானே போடுவேன், போட்டுட்டு பரவாயில்ல. ஆனால் நீ சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் கேட்டு ஆடுவேன் மட்டும் நினைக்காத ஜங்கு. எல்லாம் ஒரு அளவுக்கு தான். நீ வர ரொம்ப மோசமானவனா ஆயிட்ட, ரொம்ப மோசமானவா இருக்க. உன்னை இப்போ லவ் பண்ண நினச்சி எனக்கு என்ன நினச்சி கேவலமாக இருக்கு தெரியுமா? உன்னால நான் தினமும் சரியா தூங்குறது கூட கிடையாது. எனக்கு எப்படி தெரியுமா என் உடம்பெல்லாம் வலிக்கும். அதை பற்றி உனக்கு என்ன கேர்? உன்னை பொறுத்தவரை நீ சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவ்வளோதான். அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும், அதெல்லாம் உனக்கு என்றைக்குமே ஞாபகமே வந்தது கிடையாது. ஐ ரியலி ஹேட் யூ ஜங்கு, ஐ ரியலி ஹேட் யூ. நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன்.
உன்னை லவ் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே ஒரு ஸ்லாப்பு அப்படியே உங்களை பார்த்து மறைகிறான். நான் ரெக்ரெட் பண்ணுறியா? ஏய், உனக்கு திமிரு மயிறு ஓராய் போச்சுடி. மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீ வத்தா உனக்கு என்னடி எவ்வளோ பேச்சு வருது? என்னை லவ் பண்ணதுக்கு ரெக்ரெட் பண்ணுறியா? ஆ, பண்ணுவேடி. இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். நான் பண்ண வேலையே உனக்கு வந்துடும்டி. என்ன? ஆ, என் புள்ள தான். போன டைம் பண்ணுறப்ப நான் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணல, தெரியும் தானே? யூஸ் பண்ணேன்னு சொன்ன அல்லடி. எப்போனாச்சும் இந்த மாதிரி கோக்கமாக்க இதெல்லாம் பண்ணுவேன். அதான் நான் பண்ணல. சரியா? நீ பிரெக்னெண்ட் ஆகிடுவ. அப்புறம் என்கிட்ட தானே வரணும். அப்போ பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே வந்து போயிடுறான். உங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயப்படுறீங்க. ஜங்குக்கு இந்த சொன்னதுலேருந்து உங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. ஸோ அதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கடவுளே இந்த மாதிரி ஆகிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் உங்கள் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் பீரியட்ஸ் வந்திருக்காது. எனக்கு ரொம்ப பயப்படுறீங்க. பீரியட்ஸ் வரல. ஒருவேளை அவன் சொன்னது உண்மைதானா? ஐயோ, பயமா இருக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உள்ளே வராங்க. வயன், என்னாச்சு? நீ ஒரு மாதிரி இருக்கா? ஆ, ஒன்றும் இல்லைம்மா, அது தலைவலி. தலைவலியா? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரியாவே இருக்க. தினமும் நைட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன்னா உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன சண்டையா என்ன? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வயன், நான் உன் அம்மா. எனக்கு எல்லாமே தெரியும். மரியாதையை சொல்லு. என்ன பிரச்சனை? அம்மா, சொல்லுடி. அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் கண்ணில் அந்த டியர்ஸ் அப்படியே ட்ராப் ஆகிட்டு இருக்கு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு கையை பிடிச்ச பையன் பையன் என்னாச்சு? ஏன் அழுவுற? அம்மா, நான் ஏமாந்துட்டேம்மா. என்னடி சொல்கிற? நான் ஏமாந்துட்டேம்மா ஜங்கு கிட்ட. ஏய், அழாதடி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. என்ன பையன் சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. என்னால் முடியலம்மா. அவ்வளோ கேவலமானவனை லவ் பண்ணியிருக்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பாவுக்கு தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவார்? இங்கே பாரு பையன், பாரு, எந்த தப்பு பண்ணலம்மா. அழக்கூடாதுண்ணா. இல்லைம்மா, நான் தான் தப்பு. அவன் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் நான் ஓகே சொன்னல. ஏன்னா நீ அவனை அந்த அளவுக்கு உண்மையாக லவ் பண்ணியிருக்க வயன். ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணவன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறானா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அந்த பொண்ணும் அவனை உண்மையாக லவ் பண்ணியிருக்கா, நிறைய நம்பியிருக்கா. ஆனால் அவன் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உன்னை ஏமாத்திருக்கான். இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை வயன். அம்மா உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன். என் பொண்ணு ஏமாந்துருக்கா, அவ்வளோதான். தப்பானவனை காதலிச்சு ஏமாந்துட்டா, வேற எதுவும் இல்லை வயன். இங்கே பாரு, அழாத. அம்மா நான் கூட இருக்கேன்டா. ஆனால் அம்மா என்னம்மா நினச்சிடுங்க. இங்கே பாருடா, அழாத. சரியா? நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே. என் ஃப்ரெண்டு ஒருத்தி டாக்டராக இருக்கா. அவகிட்ட பேசி இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலான்னா? அம்மா, இங்கே பாரு வயன், உனக்கு குழந்தை பயத்துக்கிற ஏஜ் இல்லைடா. உனக்கு 17 தான் ஆக போகுது. சரியா? நீ அந்த அளவுக்கு அந்த வலியை தாங்குற அளவுக்கும் உனக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இந்த குழந்தை பிறக்காம இருக்கிறதே நல்லது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகிருக்கும். ஸோ
உங்கள அந்த டாக்டர்கிட்டயும் கூட்டு போறாங்க. ஸோ அவங்க செக் பண்ணிட்டு நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அபார்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு வழி தெரியல. நீங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க. இந்த வயசுல குழந்தனா அதுவும் ரொம்ப கஷ்டம். ஜங்குக் மாரி ஒரு பெர்சனோட குழந்த உங்களுக்கு இன்னமும் பாரமா தான் இருக்கும். அதனால தான் இந்த முடிவு பண்ணியிருப்பீங்க. அப்படியே தான் ஒரு 1 மந்த் பாஸ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு அபார்ஷனும் பண்ணிடுறாங்க. இதே சார் ஜேகேனா 1 மந்த் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருப்பான். ஸோ அவன் இன்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆகுறான். தென் அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே போகிறப்ப உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கார் நிற்குது. உங்கள் அம்மானா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போ நீங்கள் தான் அங்கேருந்து உள்ள உங்கள் லக்கேஜஸ்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அவங்க அம்மானா வயன் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்லம்மா. ஆ எல்லாம் எடுத்துக்கிட்டேம்மா. பாஸ்போர்ட் விசாலாம் இந்த பேக்கில் தானே வச்சுருக்கா? ஆமாம்மா. அப்போ சரி இதை ஃப்ரெண்டில் வச்சுக்கோ. என்ன எத்தனை மணிக்கு ஃப்ளைட்மா? 7:30க்குமா. சரி சரி ஓகே ஓகே சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. இதே சைடு ஜேகேவோட அம்மா வராங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்கள் டேர்ன் பண்ணி சொல்லுங்கள் ஆண்டி. இந்தா வயன் உனக்காக ஆண்டி உனக்கு பிடிச்ச டிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளைட்டில் ஏறினாலே சாப்பிட்றேன்னா? சரி ஆண்டி. அப்புறம் ஜேகே உனக்கு ஒரு விஷயம் தெரியும் தானே? வைன் யூஸ் போகிறா இன்னைக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே அப்படியே ஷாக் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். ஆனால் நீங்கள் அவனெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படியே காருக்குள்ளே ஏறி உட்காந்துடுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கிட்ட வரணும் ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே உங்கள் அம்மாண்ணா டிரைவர் சீக்கிரம் கூட்டு போங்க, பாப்பாவுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் அங்கேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஜங்குக்னா வருதான் உனக்கும் அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணலான்னு வரான். அப்போ உங்கள் அம்மா போயிட்டு ஜங்குக் ஆண்டி என்னாச்சு? இப்போ எங்கே போகிறா? ஃப்ரெண்டை பார்க்க. நீ ஃப்ரெண்டை பார்க்க போறியா இல்லை என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண போறியா? ஆண்டி எனக்கு எல்லாம் தெரியும். என் பொண்ணு எல்லாமே சொல்லிட்டா. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? சின்ன பொண்ணுடா அவளை போய் உனக்கு எப்படி அப்படி பண்ண மனசு வந்துச்சு? பாரு ஜங்கு, வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான். உன் அப்பா மூஞ்சிக்காக தான் நான் விடுறேன். ஏன்னா அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. ஒரு காலத்தில் உங்கள் குடும்பம் எங்கள் ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் விடுறேன். இனிமேல் என் பொண்ணு லைஃப்பில் நீ வரணும்னு நினச்சேன் அடுத்த டைமில் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஜங்கு. நான் யாருன்னு காமிச்சிருவேன் அப்படின்னு உங்கள் அம்மா மிரட்டி விட்டுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்னா செம்ம காண்டாகுது அவனுக்கு. அவன் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் எடுக்கணும் ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே அவன் வண்டியில் வர பெட்ரோல் இல்லாமல் போயிடுது. அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டு இந்த வண்டியை அப்படியே கீழே போட்டு ஒரு மாதிரி கத்துறான். இப்போ அவங்க அம்மாவுக்கு ஸ்டெப் மாறதுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு என்னாச்சுப்பா? ஏய் முதல்ல எதுக்கு இங்கே வர? உன்னை யார் இங்கே கூப்பிட்டா? உள்ளே போ அப்படின்னு அவங்க அம்மாவை கத்தி விட்டுறான். அந்த ஸ்டெப் மதரா அவங்க அப்பானா டேய் நீ இன்னும் கூட மாறலையா ஜங்குக்? அவன் உன் சித்திடா. சித்தியாச்சு மயிராச்சு. யார் என்கிட்ட பேசாதீங்க, யார் பேசாதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். இதே சைடு உங்களை ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த பாஸ்போர்ட்டை டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க, ஐயோ இது வரையும் நடந்தது என்ன வேணா இருந்துட்டு போகலாம். ஆனால் இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, நியூ பிகினிங், நியூ லைஃப். ஸோ அதை நினச்சி நீ சந்தோஷப்படு. இனிமேல் ஜங்குக்கும் லைஃப்பில் என்றைக்கும் கிடையாது. அவனை சுத்தமாக மறந்துடு. இனிமேல் ஜேகே லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. ஆனால் இதே சைட் ஜங்குக்கை பார்த்தா அவன் ஏர்போர்ட் வரையும் வந்திருப்பான். நீங்கள் ஃப்ளைட் ஏறி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸு தெரிஞ்சிருக்கோம். அவனுக்குன்னா சரி கோவம் ஆகுது. உங்களை பார்த்தே ஆகணும்னு அந்த அளவுக்கு கோவம் ஆகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வரான். வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறான் அவன் யூஸ் போகிறதுக்காக. அப்பா ஜேகேவோட அப்பா மேலே வராரு. ஜேகே பார்க்குறான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ எங்கே கிளம்புற? நான் யூஸ் போகிறேன். யூஸ் எதுக்கு போகிற? வயனை பார்க்க. வயன் எதுக்கு நீ பார்க்கணும்? ஏன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன். லவ்வாடா பண்ண சொல்லுடா. உண்மையிலே லவ் தான் பண்ணியா? நீ லவ் பண்ண எதுக்கு அவனை விட்டுட்டு போகிறா? வயன் நல்ல பொண்ணு தானே.
தெரியலையே. மேபி அவங்க அம்மாவை கூட ரீசனாக இருக்கலாம். அவங்க அம்மாலாம் ரீசன் இல்லை, நீ தான் ரீசன். நீ மட்டும்தான். அவங்க அம்மா எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? சின்ன பொண்ணுடா அவ. அவகிட்ட போய் அப்படிலாம் நடந்திருக்க? இங்க பாருங்க, அவளை நான் லவ் பண்ணுறேன். அவளை என்ன வேணா பண்ணலாம். நீ என்ன வேணா பண்ணுறதுக்கு. அவளை யாரும் இல்லாத பொண்ணு கிடையாது. அவளுக்கு நாங்கள் இருக்கோம். என்னதான் என் பிள்ளையா இருந்தாலும் எனக்கு வயனோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். என் வயனை தேடி போகணும்னு நினச்சின்னு வச்சுக்கோயேன் ஜங்கோ, இந்த உலகத்துல மோசமான அப்பனை நீ பார்த்துருக்க மாட்டேன். இங்க பாரு, நீ எங்கே போகணும்னு நினச்ச இந்த கம்பெனியோட பொறுப்பு எதுவுமே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். அப்புறம் நீ கொண்டதுக்கு யூஸ்லெஸ் இல்லாமல் தான் போயிருப்ப. என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? பிளாக்மெயிலாம் ஜங்கு, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் எந்த பொறுப்பும் உங்ககிட்ட கொடுக்க போகிறதில்ல. நீ ஒழுங்கா நான் சொல்கிற பேச்சு கேட்டு நடந்தேன்னா இனிமேல் நீ வாயனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வாயனை இனிமேல் உன் லைஃப்பில் இல்லை. அவ்வளோதான். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜங்கு. அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. தயவு செஞ்சு இந்த குழந்தைய வாழ விடுறா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பா வேற அவனை நல்லா திட்டி விட்டு போடுறாரு. ஸோ ஜேக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஸோ அவன் செம்ம கட்டுப்பாயிட்டு அப்படியே அவன் ரூமில் உக்காடுறான். அப்படியே நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு டைரியை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஜேகேவோட உங்களோட வெட்டிங் ஃபோட்டோ இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்து கட்டி பிடிச்சி அழுவுறீங்க. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சனோ இப்போ அந்த அளவுக்கு வெறுத்துட்ருக்கேன். என் லைஃப்பில் நீ அகைன் வந்துடாது ஜங்கு, ப்ளீஸ். ஒரு டைம் நீ வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ் போனேன். ஆனால் அப்பயும் என் லைஃப்பில் மறுபடியும் வந்து என்னை கஷ்டத்தான் படுத்துட்டேன். இப்போ நீ எனக்கு மொத்தமாக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்து என்னை கஷ்டத்தை கொடுக்காத ஜங்கு, ப்ளீஸ். அப்படியே நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பொண்ணு ஜியானா அவள் அப்படியே தூக்கத்தில் கத்துறா, மா மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜியா ஜியா என்னாச்சு? அம்மா 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 எனக்கு பயமாக இருக்கு. எங்கே போகிறீங்க? இங்கே இருங்க. நான் எங்கேயும் போகலடா, நான் இங்கே தான் இருக்கேன். அம்மா இங்கே தான் இருக்கேன். என்னாச்சுடாமோ? அம்மா எங்கேயும் போகாதம்மா, இங்கே இரும்மா, எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லைடா, நான் இங்கே தான் இருக்கேன், சரியா? அம்மா என்னடா? அம்மா அப்பா அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா, அப்பா கிட்ட கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு அவ கேட்டோன்னே உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றச்சியா? இல்லைம்மா, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க கேட்டீங்களா? எனக்கு இப்போ தோணுதும்மா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போவீங்களாம்மா? ஜியா அது அது வந்துமா அப்படின்ட்டு நீங்கள் பேச முடியாமல் இது பண்ணுறீங்க. ஆனால் அவள் அக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அவளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக சரிடா அப்பா கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், போதுமா? எங்கள் அழக்கூடாதுன்னா? என் ஜியா ஸ்ட்ராங் கேர்ள் தானே, அவள் அழ மாட்டா தானே? அழ மாட்டேன், இனிமேல் அழ மாட்டேன். எங்கள் அம்மா தான் சொல்லிட்டாங்களே, இனிமேல் நான் அழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லேப்லேயே அவள் படுத்துக்கிறான். தென் அப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க ஸ்கூலுக்கு. அதே மாதிரி ஜியாவும் தான். ஸோ ஜியா செம்ம ஹாப்பியாக கிளம்புறா. பிகாஸ் இன்னைக்கு அவளோட பர்த்டே. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவன் அம்மாட்ட போயிட்டு, அம்மா இன்னைக்கு நீங்கள் எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி தருவீங்க தானே? கண்டிப்பாக ஜியா, மம்மி கண்டிப்பாக எனக்கு வாங்கி தருவான், ஓகேவா? அப்புறம் அம்மா இன்னொன்று. என்ன ஜியா? இன்னைக்கு நீங்கள் எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். சரி, வேற? அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ், அப்புறம் பீட்சா, பர்கர் எல்லாம் வாங்கி தரணும். சரிடா, உனக்கு எல்லாமே அம்மா வாங்கி தரேன், போதுமா? ஓகேம்மா, கிளம்பலாமா? சரி சரி, வாங்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அப்படியே நீங்கள் நடந்து வரீங்க. பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிருக்கீங்க பஸ்ஸுக்காக. ஸோ பஸ்ஸும் வந்துடுது. நீங்கள் 2 பேருமே அப்படியே பஸ்ஸில் ஏறிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இப்போ ஸ்கூல் வந்துடுறீங்க.
ஸோ ஜியா அப்படியே அவள் கிளாஸ்க்கு போயிடுறா. அதே மாதிரி நீங்களும் உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ அன்னைக்கான டே அப்படி தான் போயிருக்கோம். ஸோ ஈவினிங் டைம் நீங்களும் உங்கள் பொண்ணும் அப்படியே அந்த ரோடோட கார்னரில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. தட் மீன்ஸ் வாக்கிங் பாத்தில். ஸோ அப்போ ஜியானா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அம்மா எனக்கு எனக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க தெரியுமா? அப்படியா? அது மட்டும் இல்லை, எனக்கு ஜூன் கூட கிஃப்ட்டை கொடுத்தான். அவன் கொடுத்தானா? என்ன கொடுத்தான்? அவன் எனக்கு நிறைய கேண்டீஸ் கொடுத்தாம்மா. அதெல்லாம் ஃபாரின் சாக்லேட்டா, அவங்க டேடி வாங்கிட்டு வந்ததான். அதான் எனக்கு கொடுத்தான். நல்லா இருந்துச்சு தெரியுமா? எத்தனை கேண்டி சாப்பிட்டீங்க மேடம்? 2. போய் சொல்லக்கூடாது. 3 சாப்பிட்டேம்மா. சரி, இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது என்ன? ஓகே. அம்மா அம்மா அம்மா, என்ன ஷாப்பிங் போகணுன்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்க? அப்படியே பஸ் ஏற போகிறீங்க? ஆமாம் இல்லை, மறந்துட்டேன். சரி, ஓகே ஓகே போகலாமா? கேக் வாங்கலாமா ஃபஸ்ட்டு? ஓகே மம்மி. மம்மி என்ன கேக் வாங்க போகிறீங்க? உனக்கு என்னடா ஃப்ளேவர் கேக் வேணும்? எனக்கு பனானா ஃப்ளேவர் தான் மம்மி. அப்படின்னு அவன் சொன்னோன்னே உங்களுக்கு ஜங்குக்கோட ஞாபகம் தான் வருது. அவனுக்கும் பனானா ஃப்ளேவர்னால் அவ்வளோ பிடிக்கும். ஜியா வேறு ஃப்ளேவர் வாங்கினால? ஸ்ட்ராபெரி. இல்லை இல்லை, எனக்கு பனானா ஃப்ளேவர் தான் வேணும். எனக்கு அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். சரி ஓகே, அதுவே வாங்குகிறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? வேறு எதுவும் வேணாம்மா, எனக்கு அது வாங்கி தாங்க. அப்புறம் நம்ம ட்ரெஸ் எடுக்க மாலுக்கு போகலாம், ஓகேவா? சரி சரி வா. அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக கேக்லாம் வாங்கிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே மாலுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ ஜியாவுக்கு ட்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது சைட் ஜியானா க்யூட்டாக அழகாக விளையாண்டுட்டு இருக்கா. அங்கே டாய்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஸோ அங்கே இருக்க டாய்ஸோட விளையாண்டுட்ருப்பா. அப்போ தெரியாமா ஒரு கிளாஸில் ஆன டாய்ஸை உடச்சிருப்பா. ஸோ அங்கே இருக்க ஒருத்தர் சேல்ஸ்மேன் வந்துட்டு, ஹே என்னவா பண்ணா? உனக்கு சின்ன பொண்ணுங்களா? இதே வேலையாக போச்சு இந்த பசங்களுக்கு. ஏம்மா விளையாடுறப்ப பார்த்து விளையாட தெரியாது உனக்கு? ஐயோ அங்கிள், நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணல, தெரியாமல் உடந்து விழுந்துருச்சு. சாரி அங்கிள், ப்ளீஸ் அம்மா கிட்ட சொல்லாதீங்க. என்ன அம்மா கிட்ட சொல்லாதீங்க? அப்போ இதுக்கு யார் பே பண்ணுவா? இங்கே பாரு, முதல்ல உங்கள் அம்மா கூப்பிட்டு வா. ஐயோ அங்கிள் வேணாம் அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கா அந்த பாப்பா. ஜியா அப்பா ஒரு வாய்ஸ், ஹே விடியா அந்த பொண்ணா அப்படின்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். இப்போ என்னாச்சு? சின்ன குழந்தை தானே, தெரியாம தானே தள்ளி விட்டு உடச்சிது. இதில் என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை சார், அது என்ன இல்லை, மன்னிப்பு கேளு சார். மன்னிப்பு கேளுண்ணா. மன்னிச்சிடுமா. ஐயோ அங்கிள், நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க? நான் தான் கேட்கணும். சாரி அங்கிள். இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும். இதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லு, நான் பே பண்ணுறேன். சின்ன பொண்ணுக்கிட்ட போய் பயமுத்திட்டு இருக்கா. இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். அவளும் வரா. சொல்லுங்க அங்கிள். அண்ட் தென் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆனாலும் நான் பண்ண தப்பு தானே அங்கிள், உடைச்சிட்டல்ல. ஆனாலும் நீ பண்ண தப்பை நினச்சி உணர்ந்தல்ல, அதானே முக்கியம். பரவாயில்ல விட. தனியாவா வந்தா? இல்லை, அம்மா கூட வந்தா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. அம்மா உங்கள் அம்மா எங்க? இங்கே தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ, எனக்கு பர்த்டேவா உனக்கு? ஆமாம் அங்கிள், எனக்கு இதோட 5 இயர்ஸ் ஆக போகுது. 5 இயர்ஸா? ஓகே ஓகே. அப்புறம் உங்கள் அப்பா வந்திருக்காரா? உங்கள் அப்பா வந்திருக்காரான்னு கேட்டேன். இல்லை, அப்பா ஊருக்கு போயிருக்காரு. அப்பா இங்கே இல்லை, ஊரில் இருக்காரு. ஓ சரி சரி சரி, பத்திரமா போய் விளையாடணுண்ணா. அங்கிள், நான் எங்கள் அம்மா கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவா? இல்லைல்ல, அங்கிளுக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாண்ணா. இல்லை அங்கிள் ப்ளீஸ் வாங்க வாங்க, அம்மா கிட்ட மட்டும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து ஜேகேவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அங்கே பார்த்தா நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜியாவை தேடிட்டு இருப்பீங்க. தென் நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பீங்க ஜியா அங்கே விளையாடிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கப்பா ஜியா அம்மா அப்படின்னு அவள் கூப்பிடுறா. நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணுறீங்க. ஜேகே எவ்வளோ நேரம் வரையும் பார்த்துருக்க மாட்டான், இப்போ அவன் உங்களை பார்த்துட்டான். அங்கிள், அதான் என் அம்மா. எங்கள் அம்மா நேம் வயன். அம்மா, இவர் நேம் ஜங்குக்மா. இவர் தாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து காமிக்கலான்னு வந்தான் அப்படின்னு அவன் சொல்கிறா. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே ஜங்குக்கா பார்த்துட்ருக்கீங்க.
அ, அயன் அப்படின்னு தான் இருக்கு ஜங்குக்கு. இந்த பக்கம் ஜியானா, அம்மா என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கூட்டிட்டு வரா. ஜங்குக்கையும் உங்கள்கிட்டயும் கிட்ட நெருக்க வைக்கிறா. அம்மா, இவர் நேம் ஜங்குக். இந்த அங்கிள் ரொம்ப நல்லவர்மா. நான் ஒரு தெரியாம ஒரு டாயம் உடைச்சிட்டான். அவர் தாம்மா காசு கொடுத்தாரு. ரொம்ப நல்ல அங்கிள். ஆமா அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீங்க ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்மா, அயன் எங்கடி போன? இத்தனை வருஷம் என்னை விட்டு எங்கடி போனா அப்படின்னு அவன் கேட்கறதுக்குள்ள நீங்க ஜியாவோட ஹேண்டை பிடிச்சி டைட்டா, ஜியாவா போலாம். அயன் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஜியாவா போலாம், டைம் ஆகுது வா. அம்மா, இந்த அங்கிள் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு யாரும் தெரியாது. வா ஜியா போலாம் அப்படின்னு அவளை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு உங்க பின்னாடி வரான். என்ன பண்ணிருக்க? யாரடி இந்த குழந்தை? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தைல என் குழந்தை. ஏண்டி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் பண்ண தப்பெல்லாம் ஒன்று திட்டு தாண்டி. ஒன்று திட்டுனா நான் உன்னை மன்னிச்சிடணுமா? பாரு, நான் அவ்வளோ காயப்பட்டிருக்கேன் ஜோங்கு. உன்னால அவ்வளோ காயப்பட்டிருக்கேன். நான் இப்போ ஒரு உயிரோட இருக்க காரணம் இவன் மட்டும்தான். இல்லைன்னா நான் எனக்கு செத்துருப்பேன் ஜோங்கு. நீ என்ன பண்ண டார்ச்சருக்கு முடிஞ்சது தான். என்னைக்கும் என்னால் உன் லைஃப்குள்ள வர முடியாது. அதே மாதிரி ஒன்னாலையும் என் லைஃப்குள்ள வர முடியாது. இட்ஸ் ஆல் ஓவர் ஜங்கு, இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஆனால் ஜங்குக்கு உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்றான். இசையும் போனது, திமிரும் போனது, தனிமை தீயிலே வாடினே. நிழலும் போனது, நிஜமும் போனது,